PCD number 2758 2758 morning class 6/10/1967 clarification date 12/1/2019 प्रातः क्लास चल रहा था 6/10/1967 शुक्रवार को छठे पेज के मध्य में बात चल रही थी कि सोमनाथ मंदिर को लूटा। இப்போ சோம்நாத் கோயில் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சோம்நாத் கோயில கொள்ளை அடிச்சாங்க. तो वो कोई चांदी या तांबा वगैरह नहीं ले जाएंगे। அவங்க இந்த வெள்ளி தாம்பரம் அத ஒண்ணு எடுத்துன்னு போகல. क्या दिया होगा? என்ன எடுத்துன்னு போயிருப்பாங்க? जो भी जवाहरात हीरा सोना ऊंट भर भर के ले गए। எப்படின்னா ஏதெல்லாம் இந்த தங்கம் இருக்குது, நகைகள் இருக்குது, வைரம் இருக்குது, வைரங்கள் இருக்குது, அது எல்லாமே அந்த கேமல் மேல வச்சு நெருப்பி நெருப்பி எடுத்துன்னு போனாங்க. और सोना भी इतना नहीं। தங்கம் கூடயும் அந்த அளவுக்கு இல்ல. जितना जवाहरात எந்த அளவுக்கு இந்த நகைகளை எடுத்துன்னு போனாங்களோ அந்த அளவுக்கு. हीरा चीज तो बहुत महंगी होती है ना। ஏன்னா இந்த வைரம் என்றது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இல்லையா? तो बाप तुमको इतने जवाहरात देते हैं। அப்போ அப்பா உங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த நகைகள் எல்லாமே குடுக்கறாங்க, ஜுவல்ஸ் குடுக்கறாங்க. जो वो विदेशी आत्माएं लूट लूट के ले जाती है। அது என்ன செய்யறாங்கன்னா அந்த விதேசி ஆத்மாக்கள் அத கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு எடுத்துன்னு போறாங்க. और वो பிறகு அது उनके जो बड़े बड़े आगा खां वगैरह वगैरह गुरु होते हैं उनको அவங்களோட பெரிய பெரிய ஆகா கான் அப்படிப்பட்ட குருக்கள் எல்லாம் யார் இருப்பாங்களோ वो भजन करते हैं। அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த அதுல எடை போட்டுக்கிறாங்க. हीरो जवाहरात அந்த வைரம் அந்த நகைகள் எல்லாம் இருக்கு இல்லையா அதுல தன்னோட இடத்தை போட்டுக்கிறாங்க. और बाबा तुम बच्चों को भजन करते हैं। பிறகு பாபா உங்களை எடை போடுறாங்க. குழந்தைகளான உங்களை ऐसे भजन करते हैं। எதுல எடை போட்டு பாக்குறாங்க? है तुम बच्चों को भजन करते हैं ज्ञान रत्नों से। குழந்தைகளான உங்களை எடை போடுறாங்க ஞான ரத்னங்கள் மூலமாக. खुद को भजन नहीं कराते हैं। சுயம எடை போட வைக்கிறது இல்ல. बाबा बोलते हैं मैं खुद को नहीं भजन कराता हूँ। பாபா சொல்றாங்க நான் சுயம எடை போட வைக்கிறது இல்ல. मैं वैकुंठ में वहाँ इतना धनवान ही नहीं बनता हूँ। நான் வைகுண்டத்துல அங்க அந்த அளவுக்கு தனவான் பணக்காரன் ஆகிறதே கிடையாது. मैं जाता ही नहीं हूँ। நான் போகிறதே இல்ல அங்க. तो तुम बच्चों को बनाता हूँ। அப்ப குழந்தைகளான உங்களை அப்படி ஆக்குறேன். सो भी क्या அதுவும் என்ன? ये तो अभी एक जन्म में उनको भजन किया। இவங்கள ஒரு ஜன்மத்துல எடைய போட்டாங்க. और जो भजन किया वो भी इस जन्म में काम तो आएगा नहीं। பிறகு என்ன எடை போட்டு பார்த்தாங்களோ அது கூட இந்த ஜென்மத்துல யூஸுக்கு வர போல இல்ல. फिर कोई न कोई को भजन किया वो हीरे जवाहरात दे देगा। இப்போ யார எடை போடுறாங்களோ அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த வைரம் எல்லாமே கொடுத்துருவாங்க. आज भजन किया और कल मर जाएगा।
இன்னைக்கு எடை போட்டு பாக்குறாங்க, நாளைக்கு இறந்து போயிடுறாங்க. तो क्या करेगा? அப்ப என்ன செய்வாங்க? वो फिर कोई काम के हुए? அவங்க ஏதாவது வேலைக்கு வந்தாங்களா? யூஸா இல்ல. देखो பாருங்க, तुम याद करो, நீங்க நினைவு பண்ணுங்க. बाप तुमको क्या करते हैं? அப்பா உங்களுக்கு என்ன செய்றாங்க? अरे तुमको तो हीरो थे क्या, तुमको अखूट खजाने में वजन करते। அரே உங்களை வைரத்துல என்ன அழையாத கசானா என்ன இருக்குதோ அதுல உங்களை எடை போட்டு பாக்குறாங்க. कौन सा अखूट खजाना? ஏதா இருக்குது அழையாத பண்டாரம்? वो ज्ञान धन का अखूट खजाना அந்த ஞான தனத்தினோட அழையாத பண்டாரம் जिससे तुम अपने जन्म जन्मांतर की हिस्ट्री को जान जाते हो। அது மூலமாக நீங்க உங்களோட ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட ஹிஸ்டரிய தெரிஞ்சுக்கிறீங்க. और उसमें भी तुम्हारे साथ 21 जन्म था, 21 जन्म का तो पक्का पक्का रहेगा। அதுல கூட உங்களுக்கு அந்த 21 ஜென்மத்துக்காக பக்கா பக்கா இருக்கும்னு சொல்றாங்க. जहाँ कोई लूट न सके, இங்க யாரால கூட கொள்ள அடிக்க முடியாது. अगर श्रीमत पर चलते रहेंगे तो बहुत खजाना मिलेगा। ஒருவேளை ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கசானா கிடைச்சிட்டு இருக்கும். नहीं तो இல்லன்னா थोड़ा मिलेगा। கொஞ்சம் தான் கிடைக்கும். फिर भी वैकुंठ में तो जाएंगे ना। ஆனாலும் வைகுண்டத்துக்கு போகுவீங்க இல்லையா? और वहाँ பிறகு அங்க जाएंगे तो भले प्रजा वर्ग में जाएंगे तो भी दुख तो नहीं देखेंगे। அங்க போகுவீங்க, பல பிரஜாவர்க்கத்துக்கு போனாலும் துக்கத்தை ஒன்னும் பார்க்க மாட்டீங்க. अकाली मौत तो नहीं मरेंगे ना। அகால மரணம் அகால மரணத்துல இறந்து போக மாட்டீங்க இல்லையா? यहाँ तो इस जन्म में कितनी अकाली मौतें होनी। இங்க இந்த ஜென்மத்துல எவ்வளவு அகால மரணங்கள் ஆயிட்டு இருக்கும். तो यहाँ तो डरेंगे ना, और वहाँ तो कोई डरने की बात है। அப்போ இங்க பயப்படுவீங்க இல்லையா? அங்க எந்த விதமான பயப்படுற அவசியம் இருக்கிறது இல்ல. वहाँ नई दुनिया में அங்க புது உலகத்துல कोई भी मौत से नहीं डरते हैं। யாருமே மரணத்தை பார்த்து பயப்படுறது இல்ல. और यहाँ तो देखो कोई बुढ़ा भी कोई मरेगा ना तो देखो कितना रोते हैं। இங்க பாருங்க, யாராவது வயசானவங்க இறந்து போயிட்டாலும் கிழவன் இறந்து போயிட்டாலும் எவ்வளோ அழுகுறாங்க. और वहाँ பிறகு அங்க वहाँ तो कोई रोना धोना नहीं। அங்க எந்த விதமான அழுகுற விஷயம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. वहाँ तो जो बुढ़ा भी होते हैं, அங்க யாரு கிழவன் இருப்பாங்களோ அவங்களும் देखो ये बाबा बुढ़ा है ना, பாருங்க இந்த பாபா கிழவன் இல்லையா? अभी देखो இப்ப பாருங்க, अभी तुम नहीं समझते हो। இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. बाबा को कितना खुशी होगी अंदर में। பாபாக்கு எவ்வளவு குஷியாக உள்ளுக்குள்ள. ये जानती हो ना बच्ची? இது தெரியும் இல்லையா பெண் குழந்தை? बाबा तो बरोबर जाकर के कृष्ण बनेंगे। பாபா துல்லியமாக போய் கிருஷ்ணர் ஆகுவாங்க. जा करके போய் कौन से बाबा की बात की எந்த பாபா பற்றி பேசினாங்க? है? जा करके माने कहा जा करके? போய் என்ன எங்க போய்? जो स्वर्ग की 16 कला संपूर्ण दुनिया बनेगी उसकी बात बताई। ஸ்வர்கத்தினோட 16 கல பரிபூர்ணமான யுகம் என்ன இருக்குதோ அதுக்காக சொன்னாங்க. तो तुम बच्चों को साक्षात्कार तो होते हैं ना बहुत ही। அப்போ குழந்தைகளான உங்களுக்கு சாட்சாத்காரம் நிறைய ஆகுது இல்லையா? होते हैं। ஆகுதான்.
है। हाँ, बुद्धि के साक्षात्कार होते हैं। ஆமா, புத்தி மூலமா சாட்சாத்காரம் ஆகுது. और वो जादूगरी उनकी, பிறகு அவங்களோட மாயாஜாலம். बाबा को जादूगर भी तो कहा जाता है ना। பாபாவ மாயாஜாலக்காரன் கூடயும் சொல்லப்படுகிறாங்க இல்லையா? शिव बाबा को, சிவ் பாபாக்கு ஜாதூகரன் அந்த மேஜிக்க காமிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லுவாங்க மாயாஜாலக்காரர். कृष्ण को तो जादूगर नहीं कहते हैं। கிருஷ்ணருக்கு மாயாஜாலக்காரர்னு சொல்ல மாட்டாங்க. और कृष्ण यहाँ कहाँ से आए? பிறகு கிருஷ்ணர் இங்க எங்கிருந்து வந்தாங்க? இங்க எப்படி வர முடியும்? तो जादूगर शिव बाबा को कहा जाता है। அப்ப ஜாதூகரன் சொல்லி சிவ பாபாக்கு சொல்லப்படுகிறாங்க. सौदागर कहो, जादूगर कहो, रत्नागर कहो। சௌதாகரன்னா அந்த வியாபாரத்தை செய்யக்கூடியவங்க, ஜாதூகர், ரத்னாகர் ரத்னங்களோட வியாபாரம் செய்யக்கூடியவர். सौदागर कहो, जादूगर कहो, रत्नागर कहो। சௌதாகர்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடியவங்க, இல்லைன்னா வியாபாரத்தை செய்யக்கூடியவங்க, அப்படின்னா கொடுக்கறது பிறகு கொடுத்து வாங்கக்கூடியவங்க, அவங்களுக்கு சௌதாகரன்னு சொல்லுவாங்க, வியாபாரிக்கு சொல்லுவாங்க. ரத்னாகரன்னா ரத்னங்களோட வியாபாரத்தை செய்யக்கூடியவங்க. ஜாதூகரன்னா மாயாஜாலக்காரர். ये परमपिता परमात्मा को कहा जाता है। இது பரம்பிதா பரமாத்மாக்கு சொல்லப்படுகிறாங்க. तो जादूगर भी वही है। அப்போ மாயாஜாலக்காரர் கூடயும் அவங்களே தான். वही माने அவருன்னா யாரு? जिसके साथ परमपिता के साथ परमात्मा भी जुड़ा हुआ है। யாரு கூட? பரம்பிதா கூட பரமாத்மாவும் இணைஞ்சிருக்காங்க. परमात्मा माने பரமாத்மானா इस सृष्टि रूपी रंगमंच पर இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடை மேல सदा काल परम पाठधारी हीरो पाठ बजाने वाला, சதா காலம் பரம் பாட்தாரி ஹீரோ பாட்ட செய்யக்கூடியவர். तो जादूगर तुम बच्चों को बैठ करके அந்த ஜாதூகர் குழந்தைகளான உங்களுக்கு உட்கார வச்சு बुद्धि के साक्षात्कार कराते हैं। குழந்தைகளான உங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா உட்காந்து புத்தியோட சாட்சாத்காரத்தை செய்ய வைக்கிறாங்க. कि तुम कहाँ कहाँ कैसे कैसे प्रिंस प्रिंसेस बनेंगे, நீங்க எங்க எல்லாம் பிரின்ஸ் பிரின்சஸ் ஆகுவீங்க, அப்படின்னா இளவரசன் இளவரசி ஆகுவீங்க, है ना? அப்படிதானே? आगे ये जादूगरी करते थे। முன்னாடி இந்த ஜாதுகரி பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மேஜிக்க பண்ணிட்டு இருந்தாங்க. बहुत साक्षात्कार होते थे। ரொம்ப சாட்சாத்காரங்கள் ஆயிட்டு இருந்தது. अभी वो बंद आंखों के साक्षात्कार अभी नहीं करते हैं। இப்போ அந்த அந்த பக்தி மார்க்கத்தினோட சாட்சாத்காரம் என்ன இருக்குது, அது இப்போ செய்யறது கிடையாது. क्योंकि वो मनुष्य तो अनाड़ी। कौन? ஏன்னா அந்த மனிதர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. யாரு? कौन अनाड़ी? யாருக்கு தெரியாது? जो बंद आंखों के साक्षात्कार करते हैं। யாருக்கு அந்த சாட்சாத்காரம் ஆகுது இல்லையா, கண்ண மூடி சாட்சாத்காரம் என்ன ஆகுதோ அந்த சாட்சாத்காரத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. तो वो बोलते हैं, அப்ப அவங்க சொல்றாங்க, ये बड़ा जादूगर है, இவங்க ரொம்ப மாயாஜாலக்காரர், ये करते हैं, ये करते हैं। இவங்க பெரிய மேஜிக் செய்யக்கூடியவங்க, இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க.
तो फिर बाबा ने वो सब छोड़ दिया। அப்போ பாபா அதெல்லாம் விட்டுட்டாங்க. नहीं तो साक्षात्कार तो करने में, बाल लीला वगैरह वगैरह दिखलाने में, இல்லன்னா சாட்சாத்காரத்தை செய்ய வைக்கிறது இல்ல, அந்த பால லீல அதெல்லாம் காமிக்கிறது இல்ல. वो देरी तो नहीं लगी, ஒன்னு டைம் ஒன்னு ஆகல. भले बहुतों की दिल होती है, भले நிறைய பேருக்கு இப்படி தோணுது कि हमको भी साक्षात्कार हो, நமக்கு கூடயும் சாட்சாத்கார ஆகணும்னு. कौन बहुतों की दिल होती है? யாருக்கு நிறைய பேருக்கு அப்படி மனசுக்கு தோணுதுன்னு சொன்னாங்க இல்லையா, யாரோட மனதுக்கு தோணுது? है जो भक्त हैं उनको, யாரு பக்தர்களோ அவங்களுக்கு அப்படி தோணுதா? या ज्ञानी तो आत्माओं को? இல்லன்னா ஞானித்துவ ஆத்மாக்களுக்கு இப்படி தோணுதா? भक्तों को बहुत दिल होती है, பக்தர்களுக்கு ரொம்ப தோணுது. तो बाबा ने बंद कर दिया, அப்போ பாபா நிறுத்திட்டாங்க. क्योंकि ये ஏன்னா भक्ति मार्ग के बातों से तो नुकसान होता है ना। ஏன்னா இந்த பக்தி மார்க்கத்தினோட விஷயங்களால நஷ்டம் ஏற்படுது இல்லையா. और नया नया कोई आते हैं, புதுசாக யாராவது ऐसे வந்தாங்கன்னா कोई जंगली आते रहते हैं ना, இப்படி யாராவது ஜங்கலி வந்துட்டு இருப்பாங்க இல்லையா. जंगली वन, ஜங்கலி என்ன? जिनकी बुद्धि नहीं चलती ज्यादा है, யாரோட புத்தி அதிகம் நடக்கிறது இல்லன்னு சொல்றாங்க. हाँ, ஆமா. तो அப்போ ऐसे जो जंगली आते हैं, இப்படி யாரு ஜங்கலி காடு மனிதர்கள் போல இருப்பாங்க அப்படின்னா பாபா இங்க சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களோட புத்தின்றது அதிக யூஸ் ஆகிறது இல்ல. उनमें कोई ज्ञान तो पूरा है नहीं, அவங்களுக்குள்ள ஞானம் ஒண்ணு கம்ப்ளீட் ஆக இல்ல. बिना ज्ञान लिए बिना समझे ऐसे ही चले आते हैं. ஞானம் எடுத்துக்காம புரிஞ்சுக்காம அப்படியே வந்துடுறாங்க. क्योंकि 8-10 रोज ऐसे रह करके, ஏன்னா 8-10 நாட்கள் இப்படி இருந்து ये तबाही करके, माने आजकल की दुनिया में ऐसे शैतान तो बहुत है ना. 8-10 நாள் இருந்து இப்படி விநாசத்தை பண்ணி, ஏன்னா இன்றைய உலகத்துல இப்படிப்பட்ட ஷைத்தான் போல ஆத்மாக்கள் நிறைய இருப்பாங்க இல்லையா. ज्ञान व्यान कुछ है नहीं, ढकोसला ஞானம் வேணம் ஒண்ணுமே இல்ல, शैतानी बहुत, ரொம்ப அந்த கெட்ட விஷயங்கள் இருக்கும் அவங்களுக்குள்ள. फिर उनसे निकल आते हैं, तो फिर ये गायन हो जाता है. அப்போ அவங்க வெளிப்படுறாங்க, அப்போ இந்த மகிமா ஆயிடுது. वहाँ भक्ति मार्ग में भी गायन हो जाता है. அங்க பக்தி மார்க்கத்துல கூடயும் மகிமா ஆயிடுது. जब विचार सागर मंथन हुआ है, तो कहते हैं कि उस विचार सागर मंथन में, அப்போ விசார சாகர மந்தன ஆகுது இல்லையா, அதுல சொல்லப்படுகிறது எப்போ விசார சாகர மந்தன ஆகுதோ அப்போ सागर मंथन हुआ ना, கடல் तो तब आसुर भी आए करके अमृत निकाला. கடல மந்தன ஆச்சு இல்லையா, அப்போ அசுர்கள் கூடயும் வந்து அமிர்தத்தை எடுத்துக்கிட்டாங்க. अमृत निकाला, அமிர்தத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா असुरों ने भी खींचातानी की या नहीं की? அசுரர்கள் கூடயும் இழுத்துக்கிட்டாங்களா இல்லையா? तो अमृत निकला. அப்போ அமிர்தம் வெளிப்பட்டது. फिर देखो अभी असुर आ करके बैठा है. பிறகு பாருங்க அசுரர் உட்கார்ந்து இருக்காங்க வந்து. है बरोबर, இது கரெக்டான ठीक விஷயம், है. இது கரெக்டான விஷயம்தான். तुमने ये सब पढ़ा है भागवत में? நீங்க எல்லாமே இது பாகவத்ல படிச்சிருக்கீங்க. पढ़ा है? படிச்சிருக்கீங்களா?
जब विचार सागर मंथन किया, எப்போ விசார சாகர மந்தன செஞ்சாங்களோ तब ऐसे हुआ। அப்போ இப்படி ஆச்சு। எப்படி? कैसे? எப்படி? वो उन्होंने सर्प की रस्सी बनाई। அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பாம்பினோட கயிறை ரெடி பண்ணாங்க। किसकी रस्सी बनाई? எதோடது? सर्प किस बात में प्रसिद्ध है? பாம்பு எந்த விஷயத்துல ஃபேமஸ் பிரசித்தமாக இருக்கு? बंदर जैसे प्रसिद्ध होते हैं ना 5 विकारों। இப்படி எப்படி குரங்கு 5 விகாரங்கள்ல பிரசித்தமாக இருக்குது இல்லையா? वैसे सर्प प्रसिद्ध होता है काम विकार में। அதே மாதிரி பாம்பு பிரசித்தமாக இருக்குது காம விகாரத்துல। तो वो सर्प की रस्सी बनाई और कछुए की मथानी बनाई। அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பாம்ப கயிறாக்கிட்டாங்க। பிறகு இந்த டாட்டாய்ஸ் இருக்கு இல்லையா ஆமை, அத என்ன அத மேல வச்சு மந்தன பண்ற வேலையை செஞ்சாங்க। कछुए ने क्या किया? ஆமை என்ன செஞ்சது? कछुए की मथानी बनाई। बाबा भूल गए क्या? है இப்போ அந்த ஆமையோட மந்தன பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்கன்னா பாபா மறந்துட்டாங்களா? कछुए की मथानी थोड़ी बनाई। मथानी तो இப்போ ஆமைய மந்தன பண்ணல, மந்தன என்றது वो बनाई जिसको चारों दोनों तरफ खींचा जाता है। இப்போ மந்தன எதை பற்றி செய்யப்பட்டதுன்னா ரெண்டு பக்க கூடயும் எது இழுக்கப்படுகிறதோ அத மந்தன செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது இல்லையா? रस्सी इधर खींची जाती है तो मथानी इधर घूम जाती है। இப்போ கயிறு இந்த பக்கம் இழுத்தோம்னா அப்போ அந்த மத்தானி அப்படி என்ன அந்த ஒரு மந்தன என்ன ஆகுதோ அது என்ன ஆகுதுன்னா அது இந்த பக்கம் சுத்தும்। रस्सी उधर खींची जाती है तो मथानी उधर घूम जाती है। எப்போ அந்த கயிறுன்றது அந்த பக்கம் இழுக்கப்படுகிறதோ அப்போ அந்த மத்தானி என்ன ஆகும்னா அந்த பக்கம் திருப்பிடும், टर्न आइडों। हाँ आमा किसकी मथानी बनाई? एदोडद वो जिसकी बुद्धि मंद रही, मंदराचल। ஆமா அதோட ஆதாரத்தை எடுத்துக்கிட்டாங்க। யாரோட புத்தி மந்தமாக இருந்தது? மந்தராச்சலம்। மந்தராச்சலம் அந்த மலை இருக்கு இல்லையா அதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க। तो मंद बुद्धि की मथानी बनाई। இப்போ மந்த புத்தி யார் இருக்காங்களோ அவங்களோட மந்தனத்தை அவங்கள என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த மந்தன செய்யறதுக்காக அதை யூஸ் பண்ணாங்க। அப்போ இந்த ஆமைய ஏன் சொன்னாங்க? ब्रह्मा बाबा मिक्स करके बीच में घुस पड़े। பிரம்மா பாபா நடுவுல மிக்ஸ் பண்ணி நுழைஞ்சிட்டாங்க। இப்போ இந்த ஒரு ஆமைன்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்காங்க பிரம்மா பாபா நடுவுல நுழைந்து சொன்னாங்க। क्या कर दिया? என்ன சொன்னிட்டாங்க? इंटरफियर कर दिया, इंटरफियर பண்ணிட்டாங்க, நுழைஞ்சிட்டாங்க। அந்த ஆமை இருக்கு இல்லையா அத என்ன செஞ்சாங்கன்னா மந்தன பண்ணாங்க। அப்படின்னு அந்த மந்தன பண்றதுக்காக ஆதாரத்தை எடுத்துக்கிறாங்க இல்லையா இந்த ஆமையோடது எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க। ऐसे ऐसे तुम्हारे पास बहुत चित्र हैं। இப்படி எல்லாம் உங்ககிட்ட நிறைய சித்திரங்கள் இருக்குது பக்தி மார்க்கத்தினோடது। फिर उनसे जो अमृत निकला सो लक्ष्मी को दिया। பிறகு அதிலிருந்து என்ன அமிர்தம் வெளிப்பட்டதோ அது லக்ஷ்மிக்கு கொடுத்தாங்க। सिर्फ लक्ष्मी को दिया? வெறும் லக்ஷ்மிக்கு கொடுத்தாங்களா? किसी को नहीं दिया? வேற யாருக்குமே கொடுக்கலையா? पहले जिसको दिया जाता है उसका गायन होता है। ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவங்களோட மகிமை ஆகுது। जैसे अर्जुन का गायन हुआ ना, எப்படி அர்ஜுனனுக்காக மகிமை ஆச்சு இல்லையா? कैसे? எப்படி? ज्ञान धन किसने लिया पहले? ஞானத்தினோட தனம் ஃபர்ஸ்ட் யார் எடுத்துக்கிட்டாங்க? अर्जुन ने लिया। அர்ஜுனன் எடுத்துக்கிட்டாங்க। तो अर्जुन का जिसने पहले पहले लिया उसका गायन हुआ। அர்ஜுனனோடது யாரு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களோட மகிமை ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க।
तो देखो அப்போ பாருங்க, अब सोचना ये है कि अभी लक्ष्मी कहाँ से आई इस समय में। இப்போ என்ன சிந்திக்கணும்னா, இப்போ லக்ஷ்மி இந்த நேரத்துல எங்கிருந்து வந்தாங்க? है? लक्ष्मी तो सतयुग में होती है ना। லக்ஷ்மி சத்யுகத்துல இருப்பாங்க இல்லையா? तो ये शास्त्रों में सभी गपोड़े दिखाई दिए। அப்போ இந்த சாஸ்திரத்துல எல்லாமே வீணான விஷயங்களை காமிச்சிருக்காங்க. गपोड़े हुए कि सच्चाई हुई? வீணான விஷயங்களா இல்லன்னா உண்மையான விஷயங்களான்னு கேக்குறாங்க பாபா. है? कहाँ की बात है? எந்த நேரத்தினோட விஷயம்? अगर संगम युग को समझे तो उनका अर्थ समझे, नहीं तो ஒருவேளை சங்கம் யுகத்துதுன்னு சொன்னோம்னா அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும், இல்லன்னா வீணானது. तो बाप बैठ करके समझाते हैं, मीठे बच्चों। அப்ப அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, मैं इन सभी वेदों, ग्रंथों, शास्त्रों, भक्ति मार्ग की जो भी चीजें हैं, நான் இந்த எல்லா வேதங்கள், சாஸ்திரங்கள், கிரந்தம்னாலும் சாஸ்திரங்களுக்கு சொல்லுவாங்க, இதோடது उन सबको मैं जानता हूँ। அத எல்லா பற்றி எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. कि ये सारी भक्ति मार्ग की सामग्री है। இது எல்லாமே பக்தி மார்க்கத்தினோட பொருள்களா இருக்குன்னு. इस भक्ति मार्ग की सामग्री से कोई तुमको सदगति नहीं मिल सकती। இந்த பக்தி மார்க்கத்தினோட பொருள்கள் என்ன இருக்குதோ இது மூலமா உங்களுக்கு எந்த விதமான சத்கதி கூடயும் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. जब तक कि मैं ना आऊं, எப்ப வரைக்கும் நான் வர மாட்டேனோ அப்ப வரைக்கும் சொல்லி சொல்றாங்க. सच्ची बात बताने के लिए, உண்மையான விஷயத்த சொல்றதுக்காக. वो तो शास्त्र लिखते हैं। பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னா சாஸ்திரத்தை எழுதுறாங்க, शास्त्र पढ़ते हैं, शास्त्र सुनाते हैं, சாஸ்திரத்தை படிக்கிறாங்க. सच्चाई कुछ मिलती नहीं। உண்மை என்றது எதுவுமே கிடைக்கிறது இல்ல. ये नहीं समझते कि धर्म पिताएं आके धर्म स्थापन करते हैं तो कोई शास्त्र लिखते हैं क्या? இந்த விஷயத்த என்னன்னா புரிஞ்சுக்கிறது இல்ல. இப்போ தர்ம பிதாக்கள் வராங்கன்னா அவங்க வந்து என்ன சாஸ்திரத்தை எழுதுறாங்களா? वो तो அவங்க बरबली मुख से सुनाते हैं ना। அவங்க எப்படி செய்யறாங்கன்னா வாயால டைரக்டாக சொல்றாங்க இல்லையா? तो इन शास्त्रों से सदगति नहीं मिल सकती। அப்போ இந்த சாஸ்திரங்கள் மூலமாக சத்கதி என்றது கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ये भक्ति मार्ग का आधा कल्प तुमको, இந்த பக்தி மார்க்கத்துல எப்படின்னா பாதி கல்பம் உங்களுக்கு टंट घंट करना ही है। இதெல்லாமே செஞ்சுதான் தீரணும். लेकिन ஆனா सदगति तो तुम्हारी अभी होती है। சத்கதி உங்களுக்கு இப்போ கிடைக்குதுன்னு சொல்றாங்க. कब? எப்போ? है पुरुषोत्तम संगम युग में। புருஷோத்தம் சங்கம் யுகத்துல, कोई कल युग में, द्वापर में, இப்போ கலியுகத்துல, துவாபரத்துல, या त्रेता में, या सतयुग में थोड़ी ही सदगति होती है। இல்லன்னா கலியுக, திரேதா, துவாபர், சத்யுகத்துல என்ன சத்கதி கிடைக்குதா என்னன்னு கேக்குறாங்க. सदगति तो यहाँ बाप आकर के करते हैं, वहाँ तो नीचे उतरते हैं कि सदगति होती है। சத்கதி இங்க வந்து அப்பா குடுக்கறாங்க, அங்க கீழே இறங்குறீங்களா இல்லன்னா சத்கதி ஆகுதான்னு கேக்குறாங்க. सतयुग में, त्रेता, चारों युगों में சத்யுக, திரேதா அந்த 4 யுகங்கள்ல नीचे उतरते हैं ना, तो दुर्गति हुई कि सदगति हुई? கீழே இறங்குறீங்க இல்லையா, அப்போ துர்கதி ஆச்சா இல்லன்னா சத்கதி ஆச்சான்னு கேக்குறாங்க. दुर्गति हुई। துர்கதி ஆச்சு. तो अभी तुम बच्चियां तो चली जाएगी सुखधाम में। இப்போ பெண் குழந்தைகளான நீங்க சுகதாமத்துக்கு போயிடுவீங்க. फिर तो आधा कल्प सुख ही सुख में रहेंगे।
பிறகு பாதி கல்பம் வெறும் சுகத்துல தான் இருப்பீங்க. है तो आधा कल्प वो दुख नहीं होता है. அப்போ பாபா சொல்றாங்க பாதி கல்பம் அந்த துக்கம் என்றது இருக்காதுன்னு சொல்றாங்க. जल्दी तो नहीं होता है ना. சீக்கிரம் और यहाँ ऐसी दुनिया में சீக்கிரம் ஒன்னும் ஆகாது இல்லையா? பிறகு இங்க இந்த உலகத்துல जल्दी जल्दी दुख बढ़ता जाता है बढ़ता जाता है. சீக்கிரமாக துக்கம் அதிகமாயிட்டே போகுதா? பாபா சொல்றாங்க துக்கம் அதிகமாயிட்டே போகுது. और फिर भी ஆனாலும் पीछे भी 1000 बरस तो तुमको सुख में ही रहना है. ஆனாலும் 1000 வருஷங்கள் உங்களுக்கு சுகமாதான் இருக்கணும்னு சொல்றாங்க. क्या कहा? என்ன சொன்னாங்க? 21 जन्म के बाद भी 21 ஜென்மங்களுக்கு பிறகு जो கூடயும் 1000 बरस होंगे ना 1000 வருஷங்கள் இருக்கோ இல்லையா? उसमें भी तुम सुख में ही रहेंगे. क्यों? அதுலயும் நீங்க சுகமாதான் இருப்பீங்க. ஏன்? क्यों बताया? और धर्म वालों को 3 हिस्सा. சொன்னாங்க மத்த தர்மத்தினர்களுக்கு 3 பாகம் क्या दुख मिलता है और तुमको 3 हिस्सा. மத்த தர்மத்தினர்களுக்கு 3 பாகம் துக்கம் கிடைக்குது. பிறகு உங்களுக்கு 3 பாகம். हाँ तुमको 3 हिस्सा क्या मिलता है? உங்களுக்கு 3 பாகம் என்ன கிடைக்குது? सुख मिलता है. சுகம் கிடைக்குது. तो அப்போ 3 हिस्सा दुख का मतलब क्या हुआ? 3 பாகம் துக்கம் என்ன அர்த்தமா இருக்கு? कि जो और धर्म की आत्माएं और धर्मों में कन्वर्ट होती हैं இப்போ மத்த தர்மத்தினோட ஆத்மாக்கள் யாரு மத்த தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க? वो द्वापर युग में भी दुखी हो जाती हैं. அவங்க और तुम बच्चे அவங்க துவாபரத்துல கூடயும் துக்கமாயிடுறாங்க. பிறகு குழந்தைகளான நீங்க तुम बच्चे तो द्वापर युग में भी 1000 साल. குழந்தைகளான நீங்க துவாபர யுகத்துல கூடயும் 1000 வருஷங்கள் दुखी नहीं होगा. जब द्वापर भी तमो प्रधान होगा துக்கம் ஆகிறது இல்ல. பிறகு துவாபர கூட எப்போ தமோ பிரதான ஆயிடுதோ तब तमो प्रधान कलयुग की बाद में शुरुआत होगी. அப்போ தமோ பிரதான் கலியுகத்துக்கு பிறகு ஆரம்பமாகும். तब तुमको दुख होता है. அப்போ உங்களுக்கு துக்கம் तो ஆகுது. भी नंबरवार पुरुषार्थ अनुसार. அதுவும் நம்பர்வார் புருஷார்த்த அனுசாரமாக. तो तुमको तो बहुत सुख में रहना है. அப்போ பாபா சொல்றாங்க உங்களுக்கு ரொம்ப சுகமாக நீங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. तो देखो அப்போ பாருங்க 3500 बरस क्या कहा? அப்போ பாருங்க तुम सुख में रहते हो. 3500 வருஷங்கள் நீங்க சுகமாக இருப்பீங்க. सुख ही सुख में रहते हो. வெறும் சுகம்தான். वहाँ क्या दुख नहीं होता? द्वापर में என்ன அங்க துக்கம் ஆகிறது இல்லையா? துவாபரத்துல है. दूसरों से दूसरे धर्म वालों से टैली किया. மத்த தர்மத்தினர்கள் கூட டாலி பண்ணாங்க. पीछे क्या होता है कि थोड़ा थोड़ा सुख घटता जाएगा. பிறகு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுகம்ன்றது கம்மி ஆயிட்டே போகும். और दुख பிறகு துக்கம் बढ़ता जाएगा. அதிகமாயிட்டே போகும். अभी तो बहुत दुख है. இப்போ ரொம்ப துக்கம் இருக்கு. है अभी तो देखो இப்போ பாருங்க खाने के लिए भी नहीं मिलता है. சாப்பிடுறதுக்கு கூடயும் கிடைக்கிறது இல்ல. है खाने के लिए भी पूरा नहीं मिलता है. சாப்பாடு சாப்பிடுறதுக்காக கூடயும் கம்ப்ளீட்டாக கிடைக்கிறது இல்ல. तो फिर बीमार पड़ते रहते हैं. அப்போ நோயாளிகள் ஆயிடுறாங்க. अभी तो दुख ही दुख है. இப்போ வெறும் துக்கம் தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. और सुख तो अल्पकाल क्षण भंगुर है. பிறகு சுகம் என்றது கொஞ்ச நேரத்துக்காக க்ஷணபங்கூர்னு சொல்றாங்க. கொஞ்சம் நொடிகளுக்கான இருக்கக்கூடிய சுகம்.
जैसे साधु लोग कहते हैं ना, இப்போ சாதுகள் சொல்றாங்க अरे इस दुनिया में तो काग विष्टा समान सुख है। என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்துல சுகம் என்றது காக்கையினோட எச்சலுக்கு சமமாக இருக்குதுன்னு சொல்றாங்க. क्यों कहते हैं? ஏன் சொல்றாங்க? क्योंकि वो तो आते ही तब है द्वापर के अंत में। ஏன்னா அவங்க வருறதே எப்போனா द्वापर யுகத்தினோட கடைசி நேரத்துல, जब कलयुग पापी युग शुरू होने वाला होता है। எப்போ கலியுகம் பாப்பி யுகம் ஆரம்பமாக போகுதோ அப்போ வராங்க அவங்க. तो फिर அப்போ दुख की दुनिया होगी, क्षणभंगुर सुख की दुनिया होगी। அப்போ துக்கத்தினோட உலகம் இருக்குமா? கொஞ்ச நொடிகளுக்கான சுகம் இருக்கக்கூடியது இருக்குமா? या लंबे समय का सुख होगा? இல்லன்னா ரொம்ப நீண்ட கால வரைக்கும் இருக்கக்கூடிய சுகம் இருக்குமான்னு கேக்குறாங்க. ஆமா, क्षणभंगुर सुख होता है। கொஞ்ச நொடிக்கான இருக்கக்கூடிய சுகம் இருக்கும். इंद्रियों से जो भी सुख लेते हैं वो क्षणभंगुर सुख। இந்திரியங்கள் மூலமாக ஏதெல்லாம் சுகத்தை எடுத்துக்கிறாங்களோ அது கொஞ்ச நொடிக்கான இருக்கக்கூடிய சுகம். जिस इंद्रिय के सुख को समझते हैं बहुत बड़ा बहुत ऊंचा सुख ले लिया, அந்த இந்திரியத்தினோட சுகத்துக்காக என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ரொம்ப பெருசு, ரொம்ப நல்ல, ரொம்ப அதிகம் உயர்ந்த சுகத்தை எடுத்துக்கிட்டோம். वो भी क्षणभंगुर सुख देती है। அதுவும் ஒரு நொடிக்கான சுகத்தை கொடுக்குதான். थोड़े समय सुख देती है और बाकी सारा கொஞ்ச நொடிக்காக சுகத்தை கொடுக்குது, மற்றபடி முழு டைம், बाकी सारा लंबा टाइम दुख ही दुख। மற்றபடி முழு அந்த நீள டைம் என்ன இருக்குதோ அது. तो ऐसे क्यों कहते हैं काग बेष्टा समान सुख? துக்கம்னு சொல்றாங்க. அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் அப்படி அப்போ சொல்றாங்க காகவிஷ்டா சமான் சுகம்னு சொல்லி, காக்கையினோட எச்சலுக்கு சமமான சுகமனியே சொல்றாங்க. क्यों कहते हैं? ये சொல்றாங்க, इसलिए कहते हैं ये சொல்றாங்க देवताओं ने सुख भोगा है सतयुग में। ஏன்னா தேவதைகள் என்ன சுகத்தை அனுபவம் செஞ்சாங்களோ சத்யுகத்துல, सो क्षत्रिय वंश वालों ने त्रेता में नहीं भोगा। जो அது க்ஷத்ரிய வம்சக்காரங்க திரேதால அனுபவம் செய்யல. त्रेता में आत्मा डायरेक्ट परम धाम से उतरती है। யாரு திரேதால டைரக்ட் ஆத்மாக்கள் பரந்தாமத்திலிருந்து இறங்குறாங்களோ அவங்க, है ना? அப்படிதானே? और பிறகு जो सतयुग त्रेता वालों ने सुख भोगा, பிறகு சத்யுக திரேதாக்காரங்க என்ன சுகத்தை அனுபவம் செஞ்சாங்களோ वो द्वापर में उतरने वाली आत्मा है, वो सुख नहीं भोग सकती। அது துவாபரத்துல இறங்கக்கூடிய ஆத்மாக்கள் அந்த சுகத்தை அனுபவம் செய்ய முடியாது. और फिर जो बचा बचाया सुख है, பிறகு என்ன மிஞ்சமாக இருக்கிற சுகம் இருக்குதோ அது वो फिर अंत में कलयुगी आत्माएं जो उतरती हैं वो सोती है। அது என்னன்னா கலியுகத்தினோட கடைசியில எந்த ஆத்மாக்கள் இறங்குறாங்களோ அவங்க அந்த சுகத்தை அனுபவம் செய்யறாங்க. और उसमें भी आज की जो दुनिया अंतिम जन्म की है तो वो அதுல கூடயும் இன்றைய உலகத்துல கடைசி நேரத்துல இருக்கக்கூடியவங்க யார் இருக்காங்க, कैसी है? அது எப்படிப்பட்டது? वो तो एकदम प्रकृति तमो प्रधान हो जाती है। எப்படிப்பட்ட சுகமா இருக்குது? பாபா சொல்றாங்க முழுமையாக இயற்கை தமோ பிரதானம் ஆயிடுது. तो तमो प्रधान प्रकृति का सुख वो भोगते हैं। தமோ பிரதான் இயற்கையினோட சுகம் அத அனுபவம் செய்யறாங்க. और तुम तो तुम तो सतो प्रधान सुख का भोगने वाले। நீங்க சத்தோ பிரதான் சுகத்தை அனுபவம் செய்யக்கூடியவங்க. तो देखो அப்போ பாருங்க, ये कहा जाता है இப்படி சொல்லப்படுகிறது कि ये क्या खाते हैं? இவங்க என்ன சாப்பிடுறாங்க? अरे ये तो भाड़ खाते हैं। இவங்க லெட்ரின் சாப்பிடுறாங்க. भाड़वन? भाड़ना? अरे भाड़ में क्या होता है? பாபா சொல்றாங்க பாடுனா அது அழுக்குக்காக சொல்றாங்க. அதுக்கு பாபா கேட்டுட்டு இருக்காங்க பாட்ல என்ன இருக்கும்? हाँ भाड़ में तो गंदगी होती है। பாபா சொல்றாங்க பாடுல என்ன இருக்கும்னா வெறும் அழுக்குதான் இருக்கும்னு சொல்றாங்க.
एक दो को मूत पिलाते ही रहते हैं। ஒருத்தர் இன்னொருத்தருக்கு விகாரத்துல தள்ளிட்டே இருப்பாங்க. तो सन्यासी भी ऐसे कहते हैं ना बच्ची। சன்னியாசி கூட இப்படி சொல்றாங்க இல்லையா பெண் குழந்தை? सन्यासी माने சன்னியாசி என்ன? संपूर्ण न्यासी, सब कुछ घर बार छोड़ दिया। சன்னியாசி என்ன? சம்பூர்ண ஞாசி, எல்லா வீடு வாசல எல்லாமே விட்டுட்டாங்க, जंगल में चले गए। காட்டுக்கு போயிட்டாங்க. तो भी ऐसे कहते हैं। ஆனாலும் இப்படி சொல்றாங்க. अच्छा, அச்சா, बाबा ने समझाया था ना। பாபா புரிய வச்சிருந்தாங்க இல்லையா? गुरु नानक भी कहते हैं कि बाप जब आते हैं परमपिता परमात्मा, குரு நானக் கூடயும் சொல்றாங்க, அப்பா எப்போ வராங்களோ பரம்பிதா பரமாத்மா, है तो वो क्या करते हैं? அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? सिख धर्म वाले சிக்கு தர்மத்தினர்கள் वो समझते हैं कि गुरु नानक आया तो उन्होंने क्या किया? அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, குரு நானக் வந்தாங்க, அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க? मूत पलीती कपड़ धोए। அழுக்கான துணிகளை தோய்ச்சாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. अरे அரே, क्योंकि वो बूंद से ही मनुष्य की ये शरीर पैदा होते हैं। ஏன்னா அந்த ஒரு டிராப் என்ன இருக்குதோ அது மூலமா தான் மனிதர்களோட ஜன்மமே ஆகுது. पैदा होते हैं ना। ஜன்ம எடுத்துக்கிறாங்க இல்லையா? है जो बच्चा पैदा होता है तो उसको क्या कहते हैं? लाल कहते हैं। இப்போ குழந்தை யாரு ஜன்ம எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னன்னு சொல்றாங்க? லால்னு சொல்வாங்க. है लाल लाल। लाल माने अच्छी चीज या खराब चीज? லால்னா நல்ல பொருளா இல்லன்னா கெட்ட பொருளா? अच्छी चीज। நல்ல பொருள். லால்னா குழந்தைக்கு சொல்வாங்க அப்படி. तो मनुष्य उस बूंद से ही पैदा होते हैं। மனிதர்கள் அந்த ஒரு டிராப் மூலமா தான் ஜன்ம எடுத்துக்கிறாங்க. होते हैं ना बच्चे। அந்த சொட்டு மூலமா தான் ஜன்ம எடுத்துக்கிறாங்க இல்லையா குழந்தைகளே? तो देखो गुरु नानक भी ऐसे कहते हैं। कैसे? அப்ப பாருங்க, குரு நானக் கூட இப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? कि मूत पलीती कपड़ धोती। அந்த அழுக்கான துணிய தோய்ச்சாங்கன்னு சொல்லி. कौन? யாரு? कौन? யாரு? गुरु नानक। குரு நானக்கா? अरे गुरु नानक तो 400 300 400 वर्ष पहले आए। அரே, குரு நானக் 300-400 வருஷங்களுக்கு பின்னாடி வந்திருக்காங்க. सिख धर्म स्थापन किया। சிக்கு தர்மத்தினோட ஸ்தாபனைய செஞ்சாங்க. है वो तो कलयुग ही था, पापी युग। அவங்க கலியுகியா இருந்தாங்க, பாவி யுகத்தினர். ये तो वास्तव में परमपिता परमात्मा की बात है। இது வாஸ்தவத்துல பரம்பிதா பரமாத்மாவினோட விஷயமா இருக்கு. शिव बाबा की बात है। शिव பாபாவினோட விஷயமா शिव இருக்கு. बाबा जब आते हैं कलयुग के अंत में, शिव பாபா எப்போ வராங்களோ கலியுகத்தினோட கடைசி நேரத்துல, तो सभी मनुष्यों के शरीर रूपी वस्त्र அப்போ எல்லா மனிதர்களோட சரீர ரூபமான அந்த ஆடைகள் என்ன இருக்குதோ அது मूत पलीती हो जाते हैं। அது எல்லாமே அழுக்காயிடுது. तो बाप जिस तन में प्रवेश करते हैं, அப்போ அப்பா எந்த சரீரத்துல பிரவேசம் செய்யறாங்களோ उस तन के द्वारा क्या करते हैं? அந்த சரீரம் மூலமாக என்ன செய்யறாங்க? मूत पलीती कपड़ों को धोते हैं। என்ன செய்யறாங்கன்னா, அந்த அழுக்கான ஆடைகள் இருக்கும் இல்லையா, அந்த அழுக்கான ஆடைகளை வாஷ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. तो ये कहावत यहाँ की है। அப்போ இது என்ன சொல்றாங்களோ அப்படின்னா இந்த ஒரு பழமொழி அது இந்த நேரத்தினோடதா இருக்குது. अभी गुरु नानक तो नहीं है मूत पलीती कपड़ा धोने वाला। இப்போ குரு நானக் அந்த அழுக்கான ஆடைகளை வாஷ் பண்ணக்கூடியவர் ஒன்னும் கிடையாது. है कौन है? யார் அப்போ? मूत पलीती कपड़ा धोना ये तो बाप जिस पतित तन में प्रवेश करते हैं, இப்போ அந்த அழுக்கான துணிகளை வாஷ் பண்ற வேலை யார் செய்யறாங்கன்னா, அப்பா எந்த பதித்த சரீரத்துல பிரவேசம் செய்யறாங்க उस तन की बात है ना।
அந்த சரீரத்தினோட விஷயமா இருக்குது இல்லையா? हाँ, ஆமா उस तन को कहा जाता है शिव बाबा। ஆமா, அந்த சரீரத்துக்கு சொல்லப்படுகிறாங்க शिव बाबा। शिव बाबा शिव बाबा वो भी அதுவும் पार्ट कौन बजाता है? பால்ட்ட யாரு செய்றாங்க? शिव बजाता है ना, कहते हैं ना। சிவன் செய்றாங்க இல்லையா? சொல்றாங்க இல்லையா? क्या कहते हैं? என்ன சொல்றாங்க? महादेव शंभो काशी विश्वनाथ गंगे, महादेव शंभो काशी विश्वनाथ गंगे। वो भी पार्ट मैं बजाता हूँ ना। அந்த பாட்டு கூடயும் நான் செய்றேன் இல்லையா? है कि महादेव இல்லன்னா மகாதேவ் செய்றாங்களா? आदम वाली आत्मा बजाती है? नहीं? ஆதம் வாலி ஆத்மா செய்றாங்களா? இல்ல। तो बताया அப்ப சொன்னாங்க कि என்னன்னா, जो पैदाइश है इस दुनिया में, இந்த உலகத்துல என்ன ஜன்ம எடுத்து கொடுக்கற அந்த விஷயம் என்ன இருக்கு? मनुष्यों के शरीर की, மனிதர்களோட वो சரீரத்தினோட तो அது शरीर की कर्म इंद्रियों में जो भ्रष्ट कर्म इंद्रियां हैं, அது எப்படின்னா சரீரத்தினோட கர்மேந்திரியங்கள்ல எது தாழ்ந்த கர்மேந்திரியம் இருக்குது, उनसे जो शक्ति निकलती है அது மூலமா என்ன சக்தி வெளிவடுதோ उस मूत से पैदा होते हैं ना। அந்த ஒரு அது மூலமாக ஜென்ம எடுத்துக்கிறாங்க இல்லையா? तो एक बूंद ही बहुत काफी है। ஒரு டிராப்பே அதே போறோம்। अभी बाबा ने समझाई दिया है बच्चों को இப்போ அப்பா புரிய வச்சுட்டாங்க, பாபா புரிய कि வச்சுட்டாங்க। वो तो एक ही सदगुरु है, அவரு ஒரே ஒரு சத்குரு ஆயிருக்காரு, सदगति दाता, சத்கதி கொடுக்க கூடிய வள்ளல், और तो कोई होते ही नहीं। வேற யாருமே இருக்கிறது இல்லன்னு சொல்றாங்க। इसलिए सिख लोग गाते तो हैं, एक सदगुरु अकाल मूर्त। அதனாலதான் சிக்கியர் பாடவும் செய்றாங்க, ஏக் சத்குரு அகால் மூர்த்। एक सदगुरु सच्चा, ஒரு சத்குரு உண்மையானவர், सच्चा सदगुरु शिव भगवान। உண்மையான சத்குரு சிவ பகவான்। तो बाकी सब மற்றபடி எல்லாமே झूठे हो गए। மற்றபடி எல்லாருமே பொய் ஆயிட்டாங்க। तो बाबा ने बच्चों को समझाई दिया। அப்போ பாபா குழந்தைகளுக்கு புரிய வச்சிட்டாங்க। गुरु को अंग्रेजी में प्रिसेप्टर कहते हैं। குருக்களுக்கு இங்கிலீஷ்ல பிரிசெப்டர்னு சொல்றாங்க। है? गुरु को तो वो सबको प्रिसेप्टर कह देते हैं। அவங்க எல்லார கூடயும் குருன்னு சொல்லிடுறாங்க, பிரிசெப்டர்னு சொல்லிடுறாங்க। प्री माने பிரியன்னா, और सेप्टर माने பிறகு செப்டர் என்ன? है? प्री माने क्या ப்ரீ என்ன என்ன? है? हाँ, पहले। ப்ரீ என்ன ஃபர்ஸ்ட், முன்னாடி। और सेप्टर माने பிறகு செப்டர் என்ன? सेप्टर को बदल करके सेप्टर बोल दिया। செப்டர் அதுக்கு பதிலாகி செப்டர்னு சொல்றதுக்கு பதிலாகி செப்டர்னு சொல்லிட்டாங்க। सेफ माने क्या होता है? சேஃப் सुरक्षित करना। சேஃப்னா பாதுகாப்பாக வைக்கிறது। और सेफ्टर माने சேஃப்டர் सुरक्षित करने वाला। சேஃப்டர்னா அத பாதுகாப்பாக வைக்கக்கூடியவர்। और प्रीसेप्टर माने ப்ரீசெப்டர்னா जिसने इस दुनिया में सबसे पहले सेफ कर दिया। யாரு இந்த உலகத்துல எல்லாத்தை விட ஃபர்ஸ்ட் சேவா मनुष्यात्मा பாதுகாப்பாக வச்சுட்டாங்க மனித ஆத்மாக்களை। कैसे எதிலிருந்து है? कैसे सेफ कर दिया? எதிலிருந்து சேஃபாக வச்சுட்டாங்க? ये जो ஆமா, இது सेफ कर दिया, जो मनुष्य आत्माएं இந்த மனித ஆத்மாக்கள் पतित बन रही हैं, பतितகள் माया रावण के प्रभाव में आकर के மாயா ராவணனோட பிடிக்கு வந்து
उस शैतान के प्रभाव से मुक्त कर दिया. அந்த ஷைத்தான் இருக்கான் இல்லையா, அந்த ஷைத்தானினோட பிரபாவத்திலிருந்து அடிமையிலிருந்து முக்தி கொடுத்துட்டாங்க, सेव कर दिया. சேவ் பண்ணிட்டாங்க, அப்படின்னா பாதுகாப்பு ஆக்கிட்டாங்க. सभी आत्माओं को सेव कर दिया. எல்லா ஆத்மாக்களை சேவ் या பண்ணிட்டாங்க. कोई को किया, कोई को नहीं किया. இல்லன்னா ஒருத்தர் செஞ்சாங்க ஒருத்தருக்கு செய்யல அப்படியான்னு கேக்குறாங்க. है जितनी भी मनुष्य सृष्टि की आत्माएं हैं, எத்தனை எல்லாம் மனித சிருஷ்டினோட ஆத்மாக்கள் இருக்காங்களோ सबको सेव कर देते हैं. எல்லார கூடயும் சேவ் பண்ணிட்டாங்க. सेव कर देते हैं, சேவ் பண்ணிடுறாங்க. फिर तो பிறகு विनाश हो जाता है ना इस सृष्टि का. பாதுகாப்பாக ஆக்கிடுறாங்க இல்லையா, பாதுகாப்பாக வச்சிடுறாங்க. அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, இந்த உலகத்தினோட விநாசம் ஆயிடும் இல்லையா. फिर सारी आत्माएं कहाँ चली जाती हैं? मुक्ति धाम चली जाती हैं. பிறகு எல்லா ஆத்மாக்கள் எங்க போயிடுறாங்க? முக்தி தாமத்துக்கு போயிடுறாங்க. पवित्र धाम में चली जाती हैं. फिर इस दुनिया में आते हैं. பவித்திரமான தாமத்துக்கு போயிடுறாங்க. பிறகு இந்த உலகத்துக்கு வராங்க. तो पहले जन्म में सुख भोगेंगे, அப்போ ஃபர்ஸ்ட் ஜென்மத்துல சுகத்தை அனுபவம் செய்வாங்களா? सेफ्टी से गए हैं, சேஃப்டியாக போயிருக்காங்கன்னா तो क्या करेंगे? सेफ ही रहेंगे ना. சேஃப்டியாக இருக்காங்க, சேஃப்டியாக தானே இருப்பாங்க. तो बताया அப்போ சொன்னாங்க, वो बुद्ध को भी कहेंगे प्रीसेप्टर, அந்த புத்தனுக்கு கூடயும் சொல்வாங்க ப்ரீசெப்டர். क्योंकि बौद्ध धर्म वाले तो जो पक्के हैं अपने धर्म के, ஏன்னா பௌத்தி தர்மக்காரங்க யாரு தன்னோட தர்மத்துல பக்காக இருக்காங்க, वो तो सतयुग में आते ही नहीं है. அவங்க சத்தியுகத்துல வர்றதே இல்ல. आते हैं? वो तो வராங்களா? आते ही नहीं. அவங்க तो வர்றதே उनके இல்ல. लिए तो प्रीसेप्टर कौन हुआ है? அப்போ அவங்களுக்காக ப்ரீசெப்டர் யார் ஆனாங்க? प्रीसेप्टर उनके लिए कौन हुआ? அவங்களுக்காக ப்ரீசெப்டர் யார் ஆனாங்க? बुद्ध ही हुआ. புத்தன் தான் ஆனாங்க. लेकिन वो जानते नहीं है कि जिस बुद्ध का चेहरा दिखाया जाता है, शरीर दिखाया जाता है, ஆனா அவங்களுக்கு தெரியாது எந்த புத்தனோட சரீரத்தை காமிக்கப்படுகிறதோ, जिसके फोटो मिल रहे हैं, யாரோட போட்டோ கிடைச்சிட்டு இருக்குதோ, वो फोटो तो அந்த போட்டோ देवात्मा का है ना, தேவாத்மா தானே. किसी और का है? இல்லனா வேற யாரதாவது இருக்குமா? देवात्मा का है. தேவாத்மா தான் இருக்குது. तो वो देवात्मा तो அப்போ அந்த தேவாத்மா जब बाप आए थे संगम युग में, எப்போ அப்பா வந்திருந்தாங்களோ சங்கம் யுகத்துல, तो उन्होंने அப்போ அவங்க ब्रह्मा के द्वारा பிரம்மா மூலமாக नंबरवार नौकरी के ब्राह्मण पैदा किए थे. நம்பர்வார் 9 குரூப்ஸினோட பிராமணர்களுக்கு ஜென்மத்தை கொடுத்திருந்தாங்க. है ना? तो उसमें जो அப்படிதானே, அதுல जरूर कोई बीच वाली कुरी का होगा. கண்டிப்பாக யாராவது நடுவுல இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க, குரூப்ல இருக்கக்கூடியவங்க. कम कला वाला होगा या 16 कला होगा? கம்மி கலை இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்களா, இல்லன்னா 16 கலைகளாக இருக்குமா? कम कला वाला होगा. तो उस कम कलाओं वाले से கம்மி கலைக்காரங்க இருப்பாங்க. அந்த கம்மி கலை யார் இருக்குமோ அவங்களுக்கு वो महात्मा बुद्ध இப்ப மகாத்மா புத்தன் की आत्मा आती है आत्मलोक से और उसमें प्रवेश करके மகாத்மா புத்தனோட ஆத்மா வருது. பிறகு அவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணி जो द्वापर में आत्मा आकर के नीचे गिरती है, फिर இப்போ துவாபர் யுகத்துல வந்து அந்த ஆத்மா கீழே விழுது. कलयुग में नीचे गिरती है. கலியுகத்துக்கு கீழே, கலியுகத்துல கீழே விழுது. नीचे गिरती है ना, கீழே விழுது இல்லையா? तो महात्मा बुद्ध की आत्मा आती है. மகாத்மா புத்தனோட ஆத்மா வருது. इस्लाम धर्म स्थापन होने के बाद இஸ்லாம் தர்ம ஸ்தாபனா ஆனதுக்கு பிறகு और फिर பிறகு बुद्ध धर्म बुद्ध के द्वारा
புத்த தர்மம் புத்தன் மூலமாக स्थापन होता है। ஸ்தாபனா ஆகுது। तो जो बुद्ध नाम पड़ा அப்போ புத்தன் என்ற பேர் என்ன வந்ததோ वो आत्मा का नाम पड़ा या शरीर का नाम पड़ा? அது ஆத்மாவோட பேர் வந்ததா இல்லனா சரீரத்தினோட பேர் வந்ததா? किसका नाम पड़ा? யாருக்கு பேர் கிடைச்சது? आत्मा का नाम पड़ता है क्या? आत्मा का तो सिर्फ मेरा ही नाम है। ஆத்மாக்கு பேர் கிடைக்குதா? ஆத்மாக்கு வெறும் என்னோட பேரு தான் சொல்லி சொல்றாங்க। எனக்கு தான் பேர் இருக்கு। मेरी आत्मा का नाम है शिव। என்னோட ஆத்மாவோட பேரு சிவன்। जो आत्मा का नाम कभी बदलता नहीं। அந்த ஆத்மாவோட பேரு எப்பவுமே மாறுறதில்ல। बाकी सब आत्माओं के नाम மற்றபடி எல்லா ஆத்மாக்களோட பேரு शरीर बदलते हैं, शरीரம் மாறுது, शरीर लेते हैं शरीरத்தை எடுத்துக்கிறாங்க, तो उनका नाम पड़ता है शरीर के ऊपर। அப்போ அவங்களுக்கு பேர் கிடைக்குது शरीरத்தினோட ஆதாரப்படி। तो देखो அப்போ பாருங்க वो थोड़े ही जानते हैं அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது क्या कि प्रीसेप्टर असली कौन है इस दुनिया में। என்ன ப்ரீசெப்டர் யாரு இந்த உலகத்துல உண்மையாகன்னு। है वो जो जिसका चेहरा दिखाते हैं महात्मा बुद्ध का, அவங்க என்ன முகத்தை காமிக்கிறாங்களோ மகாத்மா புத்தனோடது, वो भी तो देव आत्मा है ना। அவங்களும் தேவாத்மா இருக்காங்க இல்லையா? देव आत्मा बनने से पहले ब्राह्मण था ना। தேவாத்மா ஆனதுக்கு முன்னாடி ஆகிற முன்னாடி பிராமணனாக இருந்தாங்க இல்லையா? है बीच वाली कुरी का ब्राह्मण था ना, 9 कुरियों में से। நடுவுல இருக்கக்கூடிய பிராமணனாக இருந்தாங்க இல்லையா? 9 குரூப்ஸ்ல दूसरी कुरी तीसरी कुरी का ब्राह्मण था। ரெண்டாவது குரூப் மூணாவது குரூப்பினோட பிராமணனாக இருந்தாங்க। तो बताया அப்ப சொன்னாங்க वो बुद्ध को भी कहेंगे, அந்த புத்தனுக்கு கூடயும் சொல்வாங்க, क्राइस्ट को भी कहेंगे, கிரைஸ்டுக்காக கூடயும் சொல்வாங்க। प्रीसेप्टर कौन? ப்ரீசெப்டர் யாரு? क्राइस्ट को प्रीसेप्टर वो कहेंगे जो या तो क्रिश्चियन धर्म में कन्वर्ट हो गए। கிரைஸ்டுக்கு ப்ரிசெப்டர்னு யாரு சொல்வாங்கன்னா ஒண்ணு யாரு கிறிஸ்டியன் தர்மத்துல கன்வெர்ட் ஆயிருப்பாங்களோ அவங்க சொல்வாங்க, या तो वो कहेंगे जो क्रिश्चियन धर्म के पक्के हैं, कभी இல்லன்னா இவங்க சொல்வாங்க யாரு கிறிஸ்டியன் தர்மத்துல பக்காக இருக்காங்க, किसी धर्म में कन्वर्ट होते ही नहीं। எப்பவுமே எந்த தர்மத்துல கன்வெர்ட் ஆகுறதே கிடையாது। तो उनकी बुद्धि में ये रहेगा कि हाँ वो அப்ப அவங்களோட புத்தியில இந்த விஷயம் இருக்கும், ஆமா அவங்க हमारा जो धर्म पिता है நம்மளோட தர்ம பிதா யார் இருக்காங்க, वो सबसे पहला हमारे धर्म का அவங்க எல்லாத்தை விட ஃபர்ஸ்ட் நம்மளோட தர்மத்துக்கு ऊंचे ऊंच आत्मा है। உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா இருக்காங்க। वो सब क्रिश्चियंस को அவங்க எல்லா கிறிஸ்டியன்ஸ்க்கு सेफ्टी में ले जाने वाला சேஃப்டியாக அழைச்சிட்டு போகக்கூடிய है। तो वो सबको कह देते हैं, அவங்க எல்லாருக்குமே சொல்லிடுறாங்க, मोहम्मद को भी कह देते हैं। முகமதுக்காக கூடயும் சொல்லிடுறாங்க। क्या? என்ன? प्रीसेप्टर। ப்ரிசெப்டர் इस्लामियों को इब्राहिम को இஸ்லாமிகளுக்கு இப்ராஹிமுக்கு कहेंगे ना। சொல்வாங்க இல்லையா? तो और भी मनुष्यों को कह देते हैं। அப்போ இன்னும் மனிதர்களுக்கு சொல்லிடுறாங்க। क्या? என்ன? अभी तो घर घर में क्या क्या बैठे हुए, இப்போ ஒவ்வொரு வீட்ல கூடயும் யார் உட்கார்ந்து இருக்காங்க? भगवान बन के बैठे हुए। பகவான் ஆக உட்கார்ந்து இருக்காங்க। नहीं तो गुरु இல்லன்னா सच्चा सिवाय निराकार एक शिव बाप के இல்லன்னா உண்மையான குரு ஒரு நிராகார் தவிர कोई हो नहीं सकता। வேற யாருமே இருக்க முடியாது। परंतु ஆனா शिव बाबा को भी तो शिव बाप को भी तो சிவ் பாப்க்கு கூடயும் शरीर चाहिए ना। சரீரம் தேவை இருக்கு இல்லையா? नहीं तो शिव இல்லன்னா बाप कहेंगे இல்லன்னா சிவ் பாப் சொல்வாங்க, या शरीरधारी कहेंगे। சிவ் பாப் சொல்வாங்களா இல்லன்னா சரீரதாரி சொல்வாங்களா?
शिव बाप शरीरधारी हुआ या सिर्फ आत्मा हुआ? ಶಿವ್ ಬಾಬ್ ಶರೀರಧಾರಿ ಆನಾಗ್ಲಾ ಇಲ್ಲೆನಾ ವೆರು ಆತ್ಮ ಆನಾಗ್ಲಾ? सिर्फ आत्मा हुआ तो संग का रंग लगेगा क्या? வெறு ஆத்மா ஆக இருந்தாங்கன்னா சாங்கத்தினோட சாயம் ஏற்படுமா? संग का रंग कब लगेगा? சாங்கத்தினோட சாயம் எப்போ ஏற்படும்? जब शरीर में प्रवेश करें எப்போ शरीरத்துல பிரவேசம் செய்வாங்களோ तब शरीर का संग का रंग लगे। அப்போ शरीरத்தினோட சாங்கத்தினோட சாயம் என்றது ஏற்படும்। तो जिस मुकर्रर रथ में प्रवेश करते हैं आदम अर्जुन, அப்போ எந்த முக்கர ரத்தத்துல பிரவேசம் செய்யறாங்களோ ஆதம், அர்ஜுன், एडम, ஆடம், आदिनाथ ஆதிநாத் कहते हैं ना, சொல்றாங்க இல்லையா? तो அப்போ उनके द्वारा அவங்க மூலமாக संग का रंग சாங்கத்தினோட சாயம் तुम बीज रूप आत्माओं को सबसे जास्ती लगता है। பீஜரூபி ஆத்மாக்களா இருக்கிற உங்களுக்கு எல்லாத்தை விட அதிகம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க। क्यों? ஏன்? क्योंकि और तो सन्मुख மற்றவங்க எல்லா சண்முகம் நேர்முகத்துல आ ही नहीं पाते और आते भी हैं வரவே முடியறதில்ல। ஒருவேளை வந்தாலும் तो अंदर से तो सन्मुख அப்போ உள்ளுக்குள்ள நேர்முகத்துல बन ही नहीं पाते। நேர்முகமாக இருக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க। क्या मतलब? என்ன அர்த்தமா இருக்கு? अंदर से உள்ளுக்குள்ள जो दिमाग में புத்தில என்ன இருக்கு? फितूर भरा रहता है वो निकलता ही नहीं, गंदगी भरी रहती है। பாபா சொல்றாங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்குதோ அது வெளியில வர்றதே இல்ல, அழுக்கு நிறைஞ்சிருக்கும்। वो ईर्ष्या द्वेष चलता ही रहता है। அந்த பொறாம பிறகு பகை என்றது நடந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும்। तो अंदर से भी शुद्ध बने அப்போ உள்ளுக்குள்ளயும் சுத்தமாக ஆகணும் भावना, भावना। और बाहर से भी शुद्ध भावना बने। பிறகு வெளியிலிருந்து கூடயும் சுத்தமான பாவனை என்றது இருக்கணும்னு சொல்றாங்க। तो कहा जाए सन्मुख, அப்போ சொல்ல முடியும் நேர்முகத்துல இருக்கீங்கன்னு। माना அப்படி என்ன? आत्मा अंदर है, ஆத்மா உள்ள இருக்குதா? मन बुद्धि रूपी आत्मा, மனபுத்தி ரூபமான ஆத்மா मन बुद्धि अंदर है कि बाहर है? மனபுத்தி உள்ள இருக்குதா இல்லன்னா வெளியில இருக்குதா? वो तो अंदर, அது உள்ளுக்குள்ள இருக்கு। तो अंदर मन बुद्धि से भी शुद्ध बने। அப்போ உள்ளுக்குள்ள மனபுத்தி மூலமா கூடயும் சுத்தமாகணும்। है कोई भी ईर्ष्या देश पैदा न हो, எந்த விதமான பொறாம கூடயும் ஏற்படக்கூடாது। और बाहर से भी शुद्ध बने। பிறகு வெளியிலிருந்து கூடயும் சுத்தமாகணும்। तो बस அப்படின்னா ஓகே, அவ்வளவுதான்। एक बार आते हैं सलामी भर के ஒரு தடவை வராங்க, चले जाते हैं। என்ன செய்யறாங்கன்னா तो सर्व की सदगति करने वाला தலைய வணங்கிட்டு போயிடுறாங்க। அப்போ பாபா சொல்றாங்க அனைவருக்குமே சத்கத்திய கொடுக்க கூடியவர் धर्म पिताओं में से कोई को भी नहीं कहेंगे। அந்த தர்ம பிதாக்கள்ல அந்த தர்ம பிதாக்களுக்கு நடுவுல யார கூடயும் சொல்ல முடியாது। सर्व की माने அனைவருக்குமே என்ன? इस दुनिया में अंतिम जन्म में जो 500-700 करोड़ आबादी होती है मनुष्यों की, இந்த உலகத்துல கடைசி ஜென்மத்துல 500 கோடி 700 கோடி ஜனத்தொகை என்ன இருக்குமோ மனிதர்களது, वो सबकी सदगति तो அந்த அனைவருக்குமே சத்கதி கொடுக்க கூடியவர் वो धर्म पिताएं थोड़े ही करते हैं। பாபா சொல்றாங்க அந்த தர்ம பிதாக்கள் அப்படி இருப்பாங்களா என்ன? हाँ, वो तो सर्व की सदगति उन धर्म पिताओं की भी सदगति करने वाला, அனைவருக்குமே சத்கதி கொடுக்க கூடியவங்க அந்த தர்ம பிதாக்களுக்கு கூடயும் சத்கதியை கொடுக்க கூடியவர் एक ही परम पिता परमात्मा को कहेंगे। ஒரே பரம்பிதா பரமாத்மாக்காக சொல்வாங்க। नहीं तो गाते हैं ना, இல்லன்னா பாடுறாங்க இல்லையா? என்ன गाते रहते हैं, बहुत कुछ गाते हैं, कहते हैं गुरु ब्रह्मा, ரொம்ப பாடுறாங்க, சொல்றாங்க குரு பிரம்மா, गुरु विष्णु, गुरु साक्षात महेश्वर। குரு விஷ்ணு, குரு சாட்சாத் மகேஸ்வரன்। कौन महेश्वर? யாரு மகேஸ்வரனா? महेश्वर कब कहा जाता है? மகா ஈஸ்வரன் எப்போ சொல்லப்படுகிறாங்க? महा शब्द कब लगाया जाता है? மகா என்ற வார்த்தை எப்போ யூஸ் பண்ணப்படுகிறது? कौन कौन दो? யாரு ரெண்டு பேருனா?
कौन कौन दो मिलते हैं तो महेश्वर कहा जाता है। யாரு ரெண்டு பேரு இணைந்தாங்கன்னா மகேஸ்வரன் சொல்லப்படுகிறாரு। हाँ, शिव। ஆமா, சிவன்। और பிறகு हाँ, बाबा माने பிறகு பாபா साकार। அப்படின்னா சாக்கார், शंकर। சங்கர்। तो அப்போ शंकर तो पुरुषार्थी हुआ। அப்போ சங்கர் புருஷார்த்தி ஆனாங்க। पतित हुआ या पावन हुआ? பதித்தா ஆனாங்களா இல்லன்னா பாவனம் ஆனாங்களா? है? पतित हुआ। मिले कब? பதித்தா ஆனாங்க। எப்போ சந்திச்சாங்க? कब मिले? எப்போ சந்திச்சாங்க? शिव और शंकर मिलकर के एक समान हो जाएं, वो कब कहें? சிவ பிறகு சங்கர் இணைந்து ஒன்னு ஆகுறதுன்னா அப்போ அது எந்த நேரத்துக்காக சொல்லப்படும்? जब எப்போ लगातार शंकर की आत्मा अनुभव करे कि मैं ज्योति बिंदु। எப்போ தொடர்ந்து சங்கர்வாலி ஆத்மா இந்த விஷயத்தை அனுபவம் செய்யணும், நான் ஜோதி பிந்து ஆயிருக்கேன்। क्या? என்ன? 24 घंटे ज्योति 24 மணி நேரம் बिंदु याद रहे ஜோதி பிந்துவோட ஞாபகம் இருக்கணும்। है, और ज्योति बिंदु रूप बाप याद रहे। பிறகு ஜோதி பிந்து ரூபம் அப்பாவோட நினைவு இருக்கணும்। इसके अलावा இதை தவிர और कोई भी मनुष्य मात्र की देह வேற எந்த மனிதர்களோட தேகம் கூடயும் याद ना, न अपनी देह, நினைவு இருக்க கூடாது। தன்னோட தேகம் கூடயும் अपनी देह भी याद ना है, தன்னோட தேகம் கூடயும் நினைவு இருக்க கூடாது। तब कहेंगे क्या? அப்போ சொல்வாங்க என்ன? सदगुरु। क्या कहेंगे? சத்குரு। என்னன்னு சொல்வாங்க? सदगुरु। சத்குரு सदगति करने वाला, साकार சத்கத்திய கொடுக்க கூடியவர், சாக்கார் या निराकार? இல்லன்னா நிராகாரனா? साकार। साकार क्यों कहा? சாக்கார்। சாக்காரன் ஏன் சொன்னாங்க? जब सदगुरु मिला दलाल, எப்போ சத்குரு மீடியா ரூபத்துல கிடைச்சாங்க? सदगुरु जो ऊंच से ऊंच पार्ट हुआ, இப்போ சத்குரு யாரோடது உயர்ந்ததிலும் உயர்ந்த பார்ட் ஆச்சோ तो उसको அவருக்கு साकार क्यों कहा? சாக்காரன் ஏன் சொன்னாங்க? है? जब निराकार सबसे ऊंच आत्मा है இப்போ நிராகார் எல்லாத்தை விட உயர்ந்த ஆத்மா இருக்காங்கன்னா तो साकार क्यों कहा? அப்ப சாக்காரன் ஏன் சொன்னாங்க? क्योंकि साकार के बगैर साकार शरीरधारियों की ओर என்ன சாக்கார் இல்லாம சாக்கார சரீரதாரிகள் என்ன இருக்காங்க? संग का रंग लेकर के सदगति அவங்களோட சங்கத்தினோட சாயத்தை எடுத்துக்கிட்டு சத்கதி हो ही नहीं सकती। அது ஆகவே முடியாதுன்னு சொல்றாங்க। भले कम से कम பலே குறைஞ்சபட்சம் अंदर से बाहर से உள்ளுக்குள்ள வெளியிலிருந்து दोनों प्रकार से सन्मुख न बने ரெண்டு ரூபத்துல கூடயும் நேர்முகம் ஆகலன்னாலும் तो कम से कम बाहर के शरीर से तो सन्मुख बन सकते हैं। बाहर அப்போ குறைஞ்சபட்சம் வெளியில சரீரம் மூலமாக நேர்முகம் ஆகலாம் இல்லையா? की इन आँखों से வெளியில இருக்கக்கூடிய இந்த கண்களால अखबार में चित्र देख करके तो याद कर सकते हैं, நியூஸ் பேப்பர்ஸ்ல சித்திரத்தை பார்த்து நினைவு செய்யலாம் இல்லையா? नहीं कर सकते? செய்ய முடியாதா? कर सकते हैं। செய்யலாம்। तो बताया அப்போ சொன்னாங்க कि ये जो कहते हैं गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु साक्षात महेश्वर, இது என்ன சொல்றாங்களோ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ சாட்சாத்ன்னு சொல்லி குரு தேவோ மகேஸ்வரன் சொல்றாங்க இல்லையா? ये सब झूठ। பாபா சொல்றாங்க இது எல்லாமே பொய்ன்னு சொல்றாங்க। तो सच क्या हुआ? அப்போ உண்மை என்ன இருக்கு? सच क्या हुआ? உண்மையானது என்ன இருக்குது? कौन सदगुरु? யாரு சத்குரு? न तो निराकार को सदगुरु कहेंगे, இப்போ நிராகாரனுக்கு கூடயும் சத்குருன்னு சொல்ல முடியாது। है? हाँ, न उस साकार को सदगुरु कहेंगे பிறகு அந்த சாக்காரனுக்கு கூடயும் சத்குருன்னு சொல்ல மாட்டாங்க। जो पतित तन पतित चोले वाला है। किस யாரு பதித்த சரீரம் பதித்த அந்த சரீரதாரி இருக்காங்க को कहेंगे? யாருக்கு சொல்வாங்க? उसको कहेंगे सदगुरु।
அவங்களுக்கு சொல்வாங்க சத்குருன்னு. जो யாரு? अपनी भी सदगति करे। யாரு தன்னோட சத்கத்திய கூடயும் செஞ்சுக்கிறாங்க. क्या? என்ன? शरीर भी योग बल से शुद्ध बनाए, पवित्र बनाए। சரீரம் கூடயும் யோக பலம் மூலமாக சுத்தம் படுத்துக்கணும், பவித்திரமாக்கிக்கணும், निरोगी बनाए और இப்போ ஆரோக்கியமாக ஆக்கிக்கணும். और பிறகு मन बुद्धि रूपी आत्मा जो अंदर है மனபுத்தி ரூபமான ஆத்மா என்ன உள்ள இருக்குதோ वो भी पवित्र बने, उसमें भी कोई அது கூடயும் தூய்மையாகணும். அதுல கூடயும் है अशुद्ध संकल्प अपने लिए அதுல கூடயும் அசுத்தமான சங்கல்பம் தனக்காக கூடயும் या दूसरों के लिए பிறகு மத்தவங்களுக்காகவும் न आवे, வரக்கூடாது. तो उसको कहेंगे सदगुरु। அப்போ அவங்களுக்கு சொல்வாங்க சத்குரு. उसको कहेंगे तो अनुभव तो करेंगे लोग, இப்போ அவங்களுக்கு சொல்வாங்கன்னா அனுபவம்ன்றது செய்வாங்க இல்லையா ஜனங்க. है? कोई टीवी में देख के अनुभव करेंगे, இப்போ சிலர் எப்படின்னா டிவில பார்த்து அனுபவம் செய்வாங்க, कोई रेडियो में आवाज सुन करके अनुभव करेंगे, कानों से ही सुनेंगे ना। சிலர் ரேடியோல சவுண்ட கேட்டு அனுபவம் செய்வாங்க, காதால தானே கேட்பாங்க. तो बताया அப்ப சொன்னாங்க संग का रंग तो जरूर चाहिए ना। சாங்கத்தினோட சாயம் கண்டிப்பாக தேவை இருக்குது இல்லையா. अब निराकार का संग का रंग लगता है क्या? இப்போ நிராகாரனுக்கு சாங்கத்தினோட சாயம் என்றது ஏற்படுதா? निराकार का कैसे लगेगा? नहीं। அப்போ நிராகாரனுக்கு எப்படி ஏற்படும்? இல்ல. अच्छा, அச்சா, निराकार का संग का रंग जिस मुकर्रर रथ में आते हैं அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க நிராகாரனோட சாங்கத்தினோட சாயம் எந்த முக்கர ரத்தத்துல வராங்களோ उस आत्मा को नहीं लगता, वो அந்த ஆத்மாக்கு ஏற்படுறது இல்லையா? कैसे याद करती है? அவங்க எப்படி நினைவு செய்யறாங்க? निराकार को நிராகாரனையா? कभी नीचे कभी ऊपर, क्या करते हो? சில டைம் கீழே சில டைம் மேல என்ன செய்றீங்க? वो ऊपर को याद करती है। अच्छा, அவங்க மேல இருக்கக்கூடியவங்களை நினைவு செய்யறாங்களா? निराकार को याद करती, साकार को याद ही नहीं करती। நிராகாரன நினைவு செய்யறாங்களா? சாக்காரன நினைவே செய்யறது இல்லையா? तो फिर उसकी सदगति होगी नहीं। அப்போ அவங்களுக்கு சத்கத்தின்றது கிடைக்கவோ கிடைக்காது. और आत्माएं तो इस सृष्टि रूपी रंगमंच पर அப்போ அவங்களோட சத்கத்தின்றது ஆகோன்றது சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மத்த ஆத்மாக்கள் இந்த சிருஷ்டிக்கு வராங்க, नंबरवार साकार है और அப்போ அவங்க எல்லாருமே நம்பர்வாராக சாக்காரா இருக்காங்க. वो तो सदाकाल साकार है, அவங்க சதா காலம் சாக்காரியா இருக்காங்க. तो उसकी सदगति निराकार से कैसे हो जाएगी? அப்போ அவங்களோட சத்கதி நிராகாரம் மூலமாக எப்படி ஆக முடியும்? ஆமா, किसको याद करता है? யார நினைவு செய்யறாங்க? निराकारी स्टेज में प्रत्यक्ष होने वाला बाप को याद करता है। நிராகாரி ஸ்டேஜ்ல பிரத்யக்ஷம் ஆகக்கூடிய அப்பாவை நினைவு செய்யறாங்க. अच्छा, वो तो बाद में प्रत्यक्ष होगा। ஆமா, அது பிறகு பிரத்யக்ஷம் ஆகுவாங்க. बाद में प्रत्यक्ष होगा कि पहले प्रत्यक्ष होगा? ஃபர்ஸ்ட் பிரத்யக்ஷம் ஆகுவாங்களா இல்லன்னா பிறகு பிரத்யக்ஷம் ஆகுவாங்களா இல்லன்னா ஃபர்ஸ்ட் பிரத்யக்ஷம் ஆகுவாங்களா? बाद में प्रत्यक्ष होगा। तो பிறகு பிரத்யக்ஷம் ஆகுவாங்க. फिर அப்போ अरे वो याद करेगी அரே அவங்க நினைவு செஞ்சாங்கன்னா तो उसकी बुद्धि में ये नहीं है कि वो मुकर्रर रथधारी कौन है। அவங்க புத்தியில இந்த விஷயம் இல்லையா அந்த முக்கரரத்ததாரி யாரா இருக்காங்கன்னு? जब मालूम है எப்போ தெரியுமோ तो उसे पहले ज्यादा मुकर्रर रथ में याद आएगा அப்போ அவங்களுக்கு அதிகம் முக்கர ரத்தத்துல நினைவு வருமா कि दूसरे के रथ में याद आएगा? இல்லன்னா तो साकार மத்தவங்களோட ரத்தத்துல நினைவு வருமா? में साकार याद आएगा ना। அப்போ சாக்காரத்துல அதிக நினைவு வரும் இல்லையா? कि निराकार सिर्फ याद आएगा? இல்லன்னா நிராகாரன் வெறும் நிராகார நினைவு வராங்களா? क्या याद आएगा? என்ன நினைவு வரும்? निराकार को भ्रकुटी होती है? நிராகாரனுக்கு இரு புருவ இருக்குமா? இரு புருவக்கு நடுவுல இருக்கிற இடம் இருக்குமா? अकाल तक तो होता है।
அக்கால அந்த தக்து இருக்குமா? இல்ல, निराकार को थोड़ा ही होता है। நிராகாரனுக்கு இருக்காது। निराकार जिस साकार मुकर्रर रथ में प्रवेश करते हैं, நிராகார் எந்த சாக்கார முக்கர ரத்தத்துல பிரவேசம் செய்யறாங்க, उस रथ की बात है। அந்த ரத்தத்தினோட விஷயமா இருக்கு। तो बताया, அப்போ சொன்னாங்க, बाप आकर के बताते हैं, அப்பா வந்து சொல்றாங்க, ये सब शास्त्र वाले இந்த எல்லா சாஸ்திரக்காரங்க जो श्लोक विश्लोक लिखे हैं ना शास्त्रों में, இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் எழுதிருக்காங்க இல்லையா சாஸ்திரத்துல, और सब झूठे लिख दिए। அதெல்லாம் பொய் எழுதிருக்காங்க। क्या என்ன झूठा लिख दिया? பொய் எழுதிருக்காங்களா? गुरु साक्षात परम ब्रह्म, குரு சாட்சாத் பரபிரம்மா, तस्मै श्री गुरुवे नमः, தஸ்மை ஸ்ரீ குருவே நம, ये झूठा लिख दिया? இது பொய் எழுதிட்டாங்களா? नहीं, बाबा ने ये बोला ही नहीं। இல்ல, பாபா இந்த விஷயத்த சொல்லவே இல்ல। बाबा ने बोला, बोलते हैं गुरु ब्रह्मा गुरु विष्णु, பாபா சொல்றாங்க குருர் பிரம்மா குருர் விஷ்ணு गुरु साक्षात महेश्वर, इतना ही तो बोला। குரு சாட்சாத் மகேஸ்வர இவ்வளவுதானே சொல்லிருக்காங்க। ये कहाँ बोला? இந்த விஷயத்த எங்க சொல்லிருக்காங்க? गुरु साक्षात परम ब्रह्म ये बोला? குரு சாட்சாத் பரபிரம்மா இப்படி சொல்லிருக்காங்களா? ये तो नहीं बोला। तो इधर परम சொல்லிருக்காங்க। ब्रह्म का मतलब क्या हुआ? அப்போ பரபிரம்மனோட அர்த்தம் என்ன இருக்குது? ब्रह्म माना शरीरधारी या निराकार? பிரம்மன்னா शरीरधारिया இல்லன்னா நிராகாரா இருக்காங்களா? अरे अम्मा, अम्मा शरीरधारी होती है या निराकार होती है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, शरीरधारी। அம்மா शरीरधारिயா இருப்பாங்களா हाँ, இல்லன்னா நிராகாரியாக இருப்பாங்களா? तो बताया அப்போ சொன்னாங்க परम ब्रह्म का मतलब ये हुआ பரபிரம்மனோட அர்த்தம் இதா இருக்குது, कि वो परम पवित्र शरीरधारी है। कैसा அவங்க பரம் பவித்திர शरीरधारिயா இருக்காங்க। पवित्र शरीरधारी? எப்படிப்பட்ட பவித்திரமான शरीरधारी? हाँ, जो बच्चों को पालना देता है। कैसे என்ன செய்யறாங்கன்னா குழந்தைகளுக்கு பாலனைய கொடுக்கறாங்க। पालना? எப்படிப்பட்ட பாலனைய கொடுக்கறாங்க? मनसा की पालना, मन के वाइब्रेशन से, बुद्धि के वाइब्रेशन से पालना। மனதினோட பாலனைய கொடுக்கறாங்களா? மனச வைப்ரேஷன்ஸ் மூலமாக புத்தி மூலமாக பாலனைய கொடுக்கறாங்களா? या स्थूल इंद्रियों की पालना? இல்லன்னா ஸ்தூல இந்திரியங்களினோட பாலனைய கொடுக்கறாங்களா? कौन सी पालना देता है? என்ன பாலனைய கொடுக்கறாங்க? है हाँ, मानसिक सृष्टि उत्पन्न होती है ना संगम युग में। ஆமா, இந்த மனது மூலமாக சிருஷ்டி உருவாகுது இல்லையா சங்கம் யுகத்துல। तो बाप आकर के बताते हैं, அப்போ அப்பா வந்து சொல்றாங்க, वो मनुष्य गुरुओं ने तो सभी झूठ लिखा है। அந்த மனித குருக்கள் எல்லாமே பொய் எழுதிருக்காங்க। ये जो महिमा करते हैं, ब्रह्मा गुरु है, विष्णु गुरु है, இதென்ன மகிமை செய்யறாங்களோ, பிரம்மா குருவா இருக்காங்க, விஷ்ணு குருவா இருக்காங்க, महेश्वर गुरु है। மகேஸ்வர் குருவா இருக்காங்க। अभी देखो, இப்போ பாருங்க, ये ब्रह्मा है ना, இவங்க பிரம்மா இருக்காங்க இல்லையா, ये हमको बनाते हैं। இவங்கள நம்மள உருவாக்குறாங்க। क्या बनाते हैं? என்ன உருவாக்குறாங்க? किसको बनाते हैं? யார உருவாக்குறாங்க? है? क्या बनाते हैं? என்ன ஆக்குறாங்க? अरे ये बेसिक नॉलेज देते हैं அரே இவங்க பேசிக் நாலேஜ குடுக்கறாங்கன்னா, कि गहराई की एडवांस नॉलेज देते हैं। இல்லன்னா ஆழமான அட்வான்ஸ் நாலேஜ குடுக்கறாங்களா? बेसिक नॉलेज देते हैं। क्या कि பேசிக் நாலேஜ குடுக்கறாங்க। तुम आत्मा, मैं आत्मा நீங்க ஆத்மா, நான் ஆத்மா, है। आपस में आत्मा समझेंगे दो भाई भाई। ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆத்மா ஆத்மா நினைச்சுக்கிட்டீங்கன்னா, ஆத்மா ஆத்மா பாய் பாய் நினைச்சுக்கிட்டீங்கன்னா, ये तो बताते हैं ना। तो அப்ப ஆத்மா நீங்க இதானே சொல்றாங்க, आत्मा को बताते हैं। ஆத்மா பற்றி சொல்றாங்க। तो आत्मा को बताते हैं அப்ப ஆத்மா பற்றி சொல்றாங்கன்னா,
तो जो आत्मा அப்போ எந்த ஆத்மா पुरुषार्थ करेगी अच्छे से, எந்த ஆத்மா நல்லபடியாக புருஷார்த்தத்தை செய்றாங்களோ, तन धन मन समय संपर्क संबंध, சரீரம் மனது செல்வம் பிறகு தொடர்பு சம்பந்தம் सबकी बाजी किसको अर्पण करे? எல்லாமே யாருக்கு அர்ப்பணை செய்யணும்? है एक को अर्पण करे। ஒருத்தருக்கு அர்ப்பணை செய்யணும். कौन सी एक आत्मा? அந்த ஒருத்தர்னா யாரு? एक आत्मा कौन सी? ஒரு ஆத்மா யாரது? एक शिव बाबा ஒரு சிவபாபா. है। तो அப்போ क्या होगा? அப்போ என்ன ஆகும்? एक शिव बाबा को ஒரு சிவபாபாவை पूरा स्वाहा करे तो क्या बने? ஒரு சிவபாபாவை கம்ப்ளீட்டாக ஸ்வாஹா செஞ்சாங்கன்னா சிவபாபாக்கு என்ன ஆகும்? அப்போ क्या बने? என்ன ஆனாங்க? बाप समान बने ना। அப்பாக்கு சமமாக ஆனாங்க இல்லையா? बाप समान बने அப்பாக்கு சமமாக ஆனாங்க. तो आत्मा को संपन्न बनाते। அப்போ ஆத்மாவை பரிபூர்ணமாக ஆக்குறாங்க. समझा ना? புரிஞ்சது இல்லையா? तो नाम पड़ता है आत्माओं के बीच पार्ट बजाने वाली। அப்போ பேர் வருது ஆத்மாக்களுக்கு நடுவுல பாட்ட செய்யக்கூடியவங்க हीरो पार्टधारी परमात्मा। ஹீரோ பாட்தாரி பரமாத்மா. अच्छा, அச்சா, तो ये शरीर रूपी मनुष्य नहीं। அப்போ இந்த சரீர ரூபமான மனிதர்கள் இல்ல. क्या? என்ன नहीं, இல்ல, आत्मा को परमात्मा बनाते हैं। ஆத்மா பரமாத்மாவை ஆத்மாவை हैं कि बना हुआ था? ஆத்மா பரமாத்மாவை உருவாக்குறாங்களா இல்லன்னா ஏற்கனவே இருக்குதா? है? अंतिम जन्म में हीरो रहता है कि जीरो हो जाता है? கடைசி ஜென்மத்துல ஹீரோ ஆக இருப்பாங்களா இல்லன்னா ஜீரோ ஆக ஆயிடுறாங்களா? दुनिया वालों के सामने உலகத்தினருக்கு முன்னாடி जीरो। ஆமா, ஜீரோ. तो देखो, அப்போ பாருங்க, ये सुप्रीम सोल बाप खुद भी आत्मा है। இந்த சுப்ரீம் சோல் அப்பா சுயமும் ஆத்மா இருக்காங்க. हाँ, तो फिर ये आत्मा को आत्मा बना करके फिर அப்போ இவங்க ஆத்மாவை ஆத்மாவாக ஆக்கி பிறகு तुम बच्चों को गुरु बनाते हैं। குழந்தைகளான உங்களை குருவாக ஆக்குறாங்க. ये कहा? किसको कहा तुम बच्चों को गुरु बनाते हैं? இது யாருக்காக சொன்னாங்க குழந்தைகளான உங்களை குரு ஆக்குறாங்கன்னு? है? किस बच्चों को गुरु बनाते हैं? எந்த குழந்தைகளை குருவாக ஆக்குறாங்க? है यज्ञ के आदमी तुम बच्चों को गुरु, सबको गुरु बना देते। யக்னத்தினோட ஆரம்பத்துல குழந்தைகளான உங்களை குருன்னா எல்லார கூட குருவாக ஆக்கிக்கிறாங்களா? है जो 500-700 करोड़ की सदगति के निमित्त बने रामकृष्ण को गुरु बनाते हैं। யாரு சத்கதிக்காக நிமித்த ஆகிற விஷயமா இருக்குது? ராமகிருஷ்ணரை குருவாக ஆக்கிக்கிறாங்க. तन कौन सा है? ஆமா, சரீரம் எது? पुरुष तन है दुर्योधन दुशासन का। ஆணோட சரீரமா துரியோதன் துஷாசனோடது? कि स्त्री चोला है? இல்லன்னா பெண்ணோட சரீரமா? चोला कौन सा है? சரீரம் ஏதா இருக்குது? अरे चोला कौन सा है? அரே சரீரம் எந்த சரீரம்? लिखो, बताओ। ऐसे எழுதி சொல்லுங்க. तो पता ही नहीं चलता तुम क्या बोलते हैं। அப்படியே சொன்னீங்கன்னா புரியுறதே இல்ல என்ன சொல்றீங்களோ. हाँ, माता गुरु को गुरु बनाना पड़े। மாதா குருவை குருவாக ஆக்கிக்க வேண்டியதாக இருக்கும்னு யாரும் சொல்றாங்க. क्या कहा? என்ன சொன்னாங்க? अरे दुर्योधन दुशासनो एड़ी से लेके चोटी तक के। அரே துரியோதன் துஷாசனர்களே,
உள்ளங்காலிருந்து உச்சம் தலைய வரைக்கும் अव्वल नंबर से फड्डी नंबर तक के जो भी पुरुष हो, நம்பர் 1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் யாரெல்லாம் ஆண்கள் இருக்கீங்களோ तुम सदगुरु नहीं हो। நீங்க சத்குருக்கள் கிடையாது। कौन है सदगुरु? யாரா இருக்காங்க சத்குரு? है सदगुरु अम्मा हुई परम ब्रह्म, சத்குரு அம்மா ஆனாங்களா பரபிரம்மா, या पुरुष चोले हुए இல்லன்னா ஆணோட சரீரம் ஆனாங்களா? जिनको बोल दिया, क्या बोल दिया? अब क्या யாருக்காக है? சொல்லிட்டாங்க? என்ன சொல்லிட்டாங்க? दुर्योधन எல்லாருமே என்ன இருக்காங்க? துரியோதன், दुशासन, झंडा ऊंचा रहे हमारा। துரியோதன், துஷாசன், நம்மளோட கொடி உயர்ந்த லெவல்ல பறக்கணும்। क्या? என்ன? विजयी विश्व तिरंगा प्यार। अरे तिरंगा में तो सबसे ऊपर कौन सा? அப்போ விஜய் விஸ்வ திரங்கா பியாரா எப்படின்னா அந்த நம்ம முழு உலகத்துக்கு மேல இந்த 3 கலரினோட அந்த கொடி என்ன இருக்குதோ அது பறக்கணும், அது வெற்றி அடைஞ்சு காமிக்கணும்। பாபா சொல்றாங்க காமிக்கும் என்ற விஷயம்। அந்த திரங்கா இருக்குல்ல 3 கலரினோட பிளாக் என்ன இருக்குதோ கொடி 3 அதுல என்ன நிறத்தை காமிச்சிருக்காங்களோ அதுல மேல இருக்கக்கூடிய அந்த நிறம் वस्त्र होता है। எந்த ஒரு ஆடை இருக்குது கலரு? तिरंगा में सबसे ऊंचा ऊपर वाला वस्त्र இப்போ அந்த 3 கலரினோட கொடியில எல்லாத்தை விட மேலே இருக்கக்கூடிய துணியினோட கலரு कपड़ा शरीर रूपी कौन सा होता है? எந்த சரீர ரூபமான ஆடையாக இருக்கோங்க? केसरी। ஆமா கேசரி। அப்படி என்ன? ஆரஞ்சு கலரு, लाल, சிகப்பு, लाल रंग का कपड़ा होता है। சிகப்பு கலரினோட துணி இருக்கோங்க। वो किसकी यादगार? அது யாரோட நினைவார்த்தமாக இருக்கும்? हाँ नहीं, अरे இல்ல, शंकर तो मिक्स है, मिक्स का नाम शंकर होता है। அரே சங்கர் மிக்ஸ் ஆயிருக்காங்க, மிக்ஸினோட பேரு சங்கராக இருக்கும்। पुरुषार्थी का नाम शंकर होता है। चित्रों में नहीं देखा? याद में बैठा है कि नहीं? புருஷார்த்தினோட பேரு சங்கராக இருக்கும்। சித்திரத்தை பார்க்கலையா நினைவுல உட்கார்ந்து இருக்கிற போல? तो पुरुषार्थी या वो हो गया, அப்ப புருஷார்த்தி ஆனாங்களா இல்லன்னா அப்படி ஆயிட்டாங்களா? ऊंचे से ऊंच हो गया। உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆயிட்டாங்களா? हाँ, ஆமா कहा சொன்னாங்க कि वो आत्मा बनता है, அவங்க ஆத்மா ஆகுறாங்க। तो आत्मा அப்போ ஆத்மா शरीर के द्वारा शरीரம் மூலமாக पवित्र बनती है या नहीं बनती है? பவித்திரம் ஆகுறாங்களா இல்லையா? आत्मा जब संपूर्ण याद की स्टेज में रहे, ஆத்மா எப்போ சம்பூர்ணமான நினைவினோட ஸ்டேஜ்ல இருக்குமோ तो शरीर भी संग के रंग से அப்போ शरीர கூடயும் சங்கத்தினோட சாயம் மூலமாக कैसा बनेगा? எப்படி ஆகும்? कण कण ஒவ்வொரு துகள், जो अणु अणु है, ஒவ்வொரு அந்த துகள் என்ன இருக்குதோ அந்த ஆட்டம் वो सोने जैसा बनेगा या नहीं बनेगा? அது தங்கம் போல ஆகுமா இல்லையா? निरोगी कंचन काया बनेगा ना? ஆரோக்கியம் நற்ற கஞ்சன் காய ஆகுமா இல்லையா? तो बताया அப்போ சொன்னாங்க ஆரோக்கியமான கஞ்சன் காய ஆகுமா இல்லையா? அப்போ சொன்னாங்க क्या? என்ன? मूल रूप में फिर परम ब्रह्म किसे कहें? அப்போ மூல ரூபத்துல பரபிரம்மன் சொல்லி யாருக்கு சொல்லுறது? है जिसको शास्त्रों में बोल दिया हिरण्य गर्भ। யாருக்காக சாஸ்திரத்துல சொல்லிட்டாங்க ஹிரண்ய हिरण्य கர்ப்ப। माने सोना। ஹிரண்யன்னா தங்கம்। कैसे, कैसा गर्भ? எப்படிப்பட்ட கர்ப்பம்? सोने का गर्भ। தங்கத்தினோட கர்ப்பம்। तो कौन हुआ सोने का गर्भ? அப்போ யாரானாங்க தங்கமான கர்ப்பம்? वही आदम वाली आत्मा जो அந்த ஆதம் வாலி ஆத்மா पतित चोला वाली होती है। யாரு பத்தித சரீரதாரியாக இருப்பாங்க। जब आप पावन आत्मा बनती है तो पावन आत्मा के संग के रंग से वो எப்போ பாவன ஆத்மா ஆகுதோ அப்போ பாவன ஆத்மாக்களினோட ஆத்மாவோட சாங்கத்தினோட சாயம் மூலமாக अविनाशी शरीरधारी आत्मा
அப்போ அந்த அவினாஷி शरीरधारी ஆத்மா कैसा शरीर बन जाता? எப்படிப்பட்ட शरीரம் ஆயிடுது? सोने जैसा, தங்கம் போல, हिरण्य जैसा, தங்கம் போல, गर्भ ज्ञान का धारण करने वाला बन जाता கர்ப்பம் ஞானத்தினோட கர்ப்பன் தாரண பண்ணக்கூடியவங்களாக ஆயிடுறாங்க. है। गीता में क्या बोला? கீதையில என்ன சொல்லிருக்காங்க? तस्मिन् गर्भं ददाम्यहम् தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் मम योनि महत् ब्रह्म। मम योनि महत् ब्रह्म मेरी योनि रूपा माता என்னோட யோனி ரூபமான அம்மா कौन? யாரு? महत् माने महान, மகத் அண்ணா மகான், ब्रह्म பிரம்ம बड़ी अम्मा। பெரிய அம்மா. माताओं के बीच में மாதாக்களுக்கு நடுவுல जो बड़ी से बड़ी माता के रूप में पार्ट बजाने वाली माता है, யாரு பெரியதிலும் பெரிய அம்மாவினோட ரூபத்துல பாட் செய்யக்கூடிய மாதா இருக்காங்க, वो है परम ब्रह्म। அவங்க இருக்காங்க பரபிரம்ம. तो बताया அப்போ சொன்னாங்க, तुम बच्चों को गुरु बनाते हैं, குழந்தைகளான उங்களை குரு ஆக்குறாங்க. तो वो गुरु भी तो नंबरवार होंगे या पुरुषार्थ अनुसार एक जैसे नंबर होगा उन सबका? அப்போ அந்த குரு கூட நம்பர்வாராக இருப்பாங்களா இல்லன்னா ஒரே மாதிரி இருப்பாங்களா? 100% होंगे ना। நம்பர்வாராக இருப்பாங்க. तो रूहानी गुरु बिगर அப்போ ரூஹானி ஆன்மீக குரு இல்லாம क्या कहा? என்ன சொன்னாங்க? जिस्मानी गुरु कोई होता ही नहीं। शरीरத்துக்கான குரு யாருமே இருக்கிறது கிடையாது. कैसा गुरु? எப்படிப்பட்ட குரு? हाँ, एड़ी से चोटी तक உள்ளங்காலிலிருந்து உச்சம் தலை வரைக்கும் रूहानी गुरु, रूहानी स्टेज, ஆன்மீக குரு, ஆன்மீக ஸ்டேஜ். मनुष्य मात्र तो कोई हो न सके। மனிதர்கள் யாருமே இப்படி இருக்க முடியாது. मनुष्य मात्र माने மனிதர்கள்னா मनुष्य मात्र में तो बड़े बड़े ऊंचे ऊंचे सन्यासी हुए हैं, மனிதர்கள பெரிய பெரிய உயர்ந்த உயர்ந்த சன்னியாசிகள் இருந்தாங்க, जिन्होंने बचपन से ही विकारों को नहीं भोगा। யாரு சின்ன வயசுல இருந்தே விகாரத்தை அனுபவம் செய்யவே இல்ல. बाल सन्यासी, பால சன்னியாசி, बाल ब्रह्मचारी, பால பிரம்மச்சாரி कि नहीं? जैसे शंकराचार्य இருந்தாங்களா இல்லையா? எப்படி சங்கராச்சாரி 8 वर्ष की उम्र में घर बार छोड़ करके चले गए थे। 8 வருஷத்தினோட வயசுல வீடு வாசல விட்டுட்டு போயிருந்தாங்க. तो அப்போ क्या उन्होंने भ्रष्ट इंद्रियों से पतित कर्म किया? அப்போ என்ன அவங்க தாழ்ந்த இந்திரியங்கள் மூலமாக பதித்த செயல்களை செஞ்சாங்களா? नहीं किया। செய்யலையா? अच्छा, அச்சா कहते तो हैं சொல்லுறது என்னமோ செய்யறாங்க. कि कोई राजा के तन में प्रवेश करके पार्ट बजाया था, ஏதோ ஒரு ராஜாவோட சரீரத்துல பிரவேசம் பண்ணி பாட்ட செஞ்சிருந்தாங்க. है? अपने शरीर को गुफा में रख दिया தன்னோட சரீரத்தை குஃபைல வச்சிருந்தாங்க. और आत्मा राजा के तन में பிறகு ஆத்மா ராஜாவோட சரீரத்துல प्रवेश कर गई பிரவேசம் பண்ணிடுச்சு. और फिर पार्ट बजाया। பிறகு பாட்ட செஞ்சாங்க. बजाया ना, ऐसे कहते हैं ना। பாட்ட செஞ்சாங்க இல்லையா? இப்படி சொல்லிருக்காங்க இல்லையா? तो मनुष्य गुरु हुआ कि नहीं? அப்போ மனித குரு ஆனாங்களா இல்லையா? कि सदगुरु हुआ? இல்லன்னா சத்குரு ஆனாங்களா? हाँ, ஆமா, मनुष्य गुरु भी कहेंगे। மனித குரு ஆயிட்டாங்க. तो ये रूहानी गुरु है जो அப்போ இவங்க ஆன்மீக குரு ஆயிருக்காங்க. आकर के रूहानी बाप तुमको இப்போ ருஹானி ஆன்மீக அப்பா உங்களுக்கு बनाते हैं। क्या बनाते हैं? அவங்க ஆக்குறாங்க. என்ன ஆக்குறாங்க? हैं? क्या बनाते हैं? என்ன ஆக்குறாங்க? अरे किसकी बात हो रही है? அரே யாரோட பேச்சு போயிட்டு இருக்கு? अरे अभी तो बताया किसकी बात हो रही है। அரே இப்பதானே சொன்னாங்க யாரோட பேச்சு போயிட்டு இருக்குது? आदम बनाते हैं पतित। ஆதம் பதித்தம் ஆக்குறாங்களா?
हाँ, क्या बनाते हैं? என்ன ஆக்குறாங்க? भूल गई। மறந்துட்டேன். अम्मा होती तो जल्दी याद आ जाता। அம்மான்னு சொல்லிருந்தேன்னா சீக்கிரமா நினைவு வந்திருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்க்கு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. अरे அரே घंटों लगाते लिखने में। மணி கணக்குல டைம் எடுத்துக்கிறீங்க எழுதுறதுக்காக. वो तो लिखना ही बंद कर दिए। அவங்கள பாருங்க எழுதுறதே விட்டுட்டாங்க. शंकराचार्य की बात हो रही थी। சங்கராச்சாரியோட பேச்சு போயிட்டு अरे இருக்கு. सदगुरु की बात हो रही थी। யாரோ எழுதி காமிச்சிட்டு இருக்காங்க. சங்கராச்சாரியோட பேச்சு ஆயிட்டு இருந்தது. பாபா சொல்றாங்க அரே சத்குரு என்னோட பேச்சு போயிட்டு இருந்தது. तुम बच्चों को आकर के सदगुरु बनाते हैं, अभी बोला ना। குழந்தைகளான உங்களுக்கு வந்து இப்போ சத்குரு ஆக்குறாங்க. आत्मा को बनाते हैं ஆத்மாவா ஆக்குறாங்களா? कि मनुष्य आत्मा को बनाते हैं। இல்லன்னா மனித ஆத்மாவா ஆக்குறாங்களா? मनुष्य आत्मा में तो चंचल मन होता है। மனித ஆத்மாக்களுக்குள்ள சஞ்சலமான மனது இருக்கும். चंचल मन अपना काम करना बंद कर दे। சஞ்சலமான மனது தன்னோட வேலைய பண்றது ஸ்டாப் பண்ணிடுறது. तब कहेंगे शुद्ध आत्मा। அப்ப சொல்வாங்க சுத்தமான ஆத்மா. क्या என்ன? इसे बताया ना। नहीं, असन्यस्त संकल्पो சொல்லிருக்காங்கன்னா न असन्यस्त संकल्पो योगी भवति कश्चन। योगी भवति कश्चन। उसने अपने संकल्पों का त्याग नहीं किया, संन्यास नहीं किया, संपूर्ण रूप से त्याग नहीं। யாரு தன்னோட சங்கல்பங்களை தியாகம் பண்ணல, சந்நியாசம் பண்ணல, பரிபூர்ணமான ரூபத்துல தியாகம் செய்யல, वो योगी या सन्यासी कैसे हो सकता है? அவங்க யோகி இல்லன்னா சன்னியாசி எப்படி ஆக முடியும்? कैसे हो सकता है? எப்படி ஆக முடியும்? हाँ, जैसे शिव है। ஆமா, எப்படி சிவன் இருக்காங்களோ तो शिव परम धाम वासी है, तो वहाँ तो कोई बात ही नहीं याद அப்போ சிவன் பரந்தாம் வாசியன்னா அங்க விஷயமே இல்ல, याद करने की। நினைவு பண்ற விஷயமே இல்ல. हाँ, तो संपन्न आत्मा है, लेकिन इस सृष्टि पर आते हैं அவங்க பரிபூர்ணமான ஆத்மா தான். ஆனா எப்போ இந்த சிருஷ்டிக்கு வராங்க तो भी ஆனாலும் क्या वो कुछ याद करते हैं किसी को? அப்போ என்ன அவங்க யாரையாவது நினைவு செய்யறாங்களா? है? याद करते हैं? नहीं, நினைவு பண்றாங்களா? இல்ல. उनको याद करने की क्या जरूरत? அவங்களுக்கு நினைவு செய்யற அவசியம் என்ன இருக்குது? उनको संकल्प विकल्प चलाने की जरूरत है? அவங்களுக்கு சங்கல்பம் விகல்பம் எல்லாம் செய்யற அவசியம் இருக்குதா? नहीं। இல்ல. तो मनुष्य आत्मा जब ऐसी स्टेज प्राप्त करे, அப்போ பாபா சொல்றாங்க மனித ஆத்மா அப்படிப்பட்ட ஸ்டேஜை எப்போ தாரணை செய்யறாங்களோ जब संकल्प विकल्प चलाना मन बंद कर दे। எப்போ சங்கல்ப விகல்ப செய்யறது மனது செய்யறது ஸ்டாப் பண்ற விஷயம் ஏற்படணும். मन का काम மனதோட வேலை खत्म। முடிஞ்சு போயிடுத்து. क्या என்ன? मन चलेगा மனசு ஓடுதுன்னா तो आंखें भी चलेंगी, அப்போ கண்கள் கூடயும் ஓடும், कान भी अपना काम करेंगे, காது கூடயும் தன்னோட வேலைய செய்யும். सारी इंद्रियां अपना काम करने लग पड़ती, எல்லா இந்திரியங்கள் தன்னோட வேலைகளை அவங்களோட வேலைகளை செய்யும். क्योंकि मन इंद्रियों में मुखिया है। मुखिया जो करेगा, ஏன்னா மனது இந்திரியங்கள்ல முக்கியமானது. முக்கியமானவங்க என்ன செய்யுமோ, बड़े जो काम करते हैं, छोटे काम பெரியவங்க என்ன செயல்கள் செய்யறாங்களோ அதை பார்த்து சின்னவங்க उसी को देख करके करने लग पड़ते। அத பார்த்துதான் செய்யறதுக்கு ஆரம்பம் செஞ்சிடுறாங்க. तो मन का काम बिल्कुल बंद, तो क्या होगा? அப்போ மனதோட வேலை கம்ப்ளீட் ஆக ஸ்டாப். அப்போ என்ன ஆகும்? हाँ, तो कहेंगे योगी। और அப்போ சொல்வாங்க யோகி. योगियों में भी नंबरवार। அப்ப யோகிகள்லயும் நம்பர் வாரன்னு சொல்றாங்க. कोई थोड़े टाइम के योगी, இப்ப சிலரு கொஞ்ச நேரத்துக்கான யோகி, कोई சிலரு लंबे समय का योगी। ரொம்ப நீண்ட கால வரைக்கும் யோகி. तो जो आत्मा
पुरुषार्थी जीवन में जब बाप आते हैं पुरुषोत्तम संगम युग में, அப்ப எந்த ஆத்மா புருஷார்த்தி வாழ்க்கையில எப்போ அப்பா வராங்களோ சங்கமத்துல लंबे समय का योगी बनेगा संपूर्ण, ரொம்ப நீண்ட கால வரைக்கும் யோகி ஆகுவாங்களா பரிபூர்ணமான, तो चतुर्युगी में लंबे समय तक आत्मिक स्थिति में रहेगा। அப்போ 4 யுகங்கள்ல ரொம்ப நீண்ட கால வரைக்கும் ஆத்மிக ஸ்டேஜ்ல இருப்பாங்களா, या थोड़े समय तक रहेगा? இல்லன்னா கொஞ்ச நேரம் வரைக்கும் இருப்பாங்களா? हाँ, ஆமா, सतयुग त्रेता में ही रहेगा। वहाँ सतयुग त्रेता में स्वर्ग में तो सब आत्मा है। சத்யுக திரேதால தான் இருப்பாங்களா? அங்க சத்யுக திரேதால எல்லாருமே ஆத்மாக்கள் आत्मिक स्थिति में रहती है ஆத்மிக ஸ்டேஜ்ல இருப்பாங்களா, कि देवान में रहती है? இல்லன்னா தேக அபிமானத்துல இருப்பாங்களா? आत्मिक स्थिति। ஆத்மிக ஸ்டேஜ்ல இருப்பாங்க. लेकिन द्वैतवादी द्वापर युग में भी जब दूसरे दूसरे धर्म पिताओं के संग के रंग में मनुष्य आत्मा आने लगती है, ஆனா இரட்டைவாதி துவாபர் யுகத்துல கூடயும் மத்த ஆத்மாக்களோட மனித ஆத்மாக்களோட சங்கத்தினோட சாயத்துல வர்றதுக்காக மனித ஆத்மாக்கள் ஸ்டார்ட் செய்யறாங்க. तो वो किसी के संग के रंग में அப்ப அவங்க யாரோட சங்கத்தினோட சாயத்திலயும் रंगती नहीं है, அவங்க அவங்களோட சங்கத்தினோட சாயத்துல வர वो மாட்டாங்க. अपनी आत्मिक स्थिति में அவங்க அவங்களோட ஆத்மிக ஸ்டேஜ்ல रहती है। இருப்பாங்க. तो बताया, அப்போ சொன்னாங்க, देखो அப்போ பாருங்க, बाप खुद भी आत्मा है और அப்பா சுயம் கூடயும் ஆத்மா இருக்காங்க, तुमको भी பிறகு உங்களுக்கு கூடயும் हाँ फर्स्ट क्लास आत्मा बना करके ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆத்மாக உருவாக்கி तुम बच्चों को गुरु बनाते हैं। குழந்தைகளான உங்களுக்கு உங்களை பூக்களாக ஆக்குறாங்க. तो उस रूहानी गुरु बिगर जिस्मानी कोई होता ही नहीं। உங்களை குருவாக ஆக்குறாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஆன்மீக குரு தவிர யாருமே சரீரத்துக்கான குரு ஆகவே முடியாது. कौन सा रूहानी गुरु? எந்த ஆன்மீக குரு? देखो பாருங்க, बाप खुद भी आत्मा है और तुमको भी அப்பா சுயம் கூடயும் ஆத்மா, பிறகு உங்களை கூடயும் हाँ फर्स्ट क्लास आत्मा बना करके ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆத்மாக ஆக்கி तुम बच्चों को गुरु बनाते हैं। குழந்தைகளான உங்களை குருவாக ஆக்குறாங்க. तो उस रूहानी गुरु बिगर जिस्मानी कोई होता ही नहीं। அந்த ஆன்மீக குரு தவிர சரீரத்துக்கான குரு யாருமே ஆக முடியாது, இருக்கிறதே இல்ல. कौन सा रूहानी गुरु? எந்த ஆன்மீக குரு? कैसे बताया? யாருக்காக சொன்னாங்க? रूहानी गुरु किसको बताया? ஆன்மீக குருன்னு யாருக்கு சொன்னாங்க? तुम बच्चों के बिगर कोई होता नहीं। हाँ குழந்தைகளான உங்களை தவிர வேற யாருமே இருக்க முடியாது. अव्वल नंबर 1। ஆமா, நம்பர் 1 ஒருத்தர், नंबर 1 பிறகு நம்பர் வாராக और भी होंगे। क्यों? இன்னமும் இருப்பாங்க. ஏன் नंबर 12 और क्यों होंगे? நம்பர் வாராக ஏன் இருப்பாங்க? ऐसे भी होता है ना, இப்படியும் ஆகுது இல்லையா? कोई ब्राह्मण बच्चे होते हैं, சில பிராமண குழந்தைகள் இருப்பாங்க, कहते हैं சொல்றாங்க, जगदीश भाई मानेंगे तब हम मानेंगे। ஜெகதீஷ் பாய் கேட்டாங்கன்னா ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்போ நாமளும் ஏத்துப்போம், नहीं तो हम कोई तुम्हारी ज्ञान की बातों को मानने वाले இல்லன்னா நம்ம யாருமே உங்களோட ஞானத்தினோட பேச்சுக்களை கேட்க கூடியவங்க नहीं। कुमार का दादी मानेगी तब हम मानेंगे। இல்ல. குமாரிகா தாதி எப்போ கேட்பாங்களோ ஏத்துக்குவாங்களோ அப்ப நாமளும் ஏத்துப்போம், नहीं तो हम तुम्हारी कोई बात को मानने वाले नहीं। இல்லன்னா நாம உங்களோட பேச்சுகளை கேட்க கூடியவங்க ஏத்துக்க கூடியவங்க இல்ல. ऐसा श्लोक एक गीता में भी आया है। இப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம் கீதையிலயும் வந்திருக்கு. क्या? என்ன क्या आया है? என்ன வந்திருக்கு? कि जो मैं योग सिखाता हूँ
நான் என்ன யோகத்தை கத்து கொடுக்கறேனோ मामेकम याद करो, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. ऐसे जो योगी होते हैं இப்படிப்பட்ட யோகிகள் யார் இருப்பாங்களோ वो मेरे को प्राप्त करते हैं, அவங்க என்ன பிராப்தி பண்ணிப்பாங்க, அடைவாங்க. मुझे को ही प्राप्त करते हैं என்னையே அவங்க பிராப்தி பண்ணிப்பாங்க. और मुझसे ही प्राप्तियां सब प्रकार की करते हैं. பிறகு என்னிடம் இருந்துதான் எல்லா விதமான பிராப்திய அடைவாங்க. नहीं तो? இல்லன்னா जो और जिनमें बुद्धि लटकी रहती है धर्म गुरुओं में, இல்லன்னா उनसे प्राप्ति करेंगे. இல்லன்னா மத்த மத்த ஆத்மாக்கள்ல தர்ம குருக்களுக்குள்ள என்ன புத்தி ஈடுபட்டு இருக்குமோ அவங்கள तो புத்தி மாட்டிருக்கும். फिर भक्ति मार्ग में क्या होता है, कोई அங்கிருந்து பிராப்தி கிடைக்கும் உங்களுக்கு. பிறகு பக்தி மார்க்கத்துல என்ன ஆகுது, गणेश को पूजता है, இப்போ ஒருத்தர் கணேசனை பூஜை செய்யறாங்க, कोई देवी को पूजता है, சிலர் தேவிகளோட பூஜை செய்யறாங்க, कोई राम को पूजता है, சிலர் ராமர பூஜை செய்யறாங்க, कोई कृष्ण को पूजता சிலர் கிருஷ்ணர பூஜை செய்யறாங்க. है. और जो मंदिर में शिव के जाकर के शिवलिंग पूजते भी हैं, பிறகு கோயில்கள்ல போய் சிவலிங்கத்தினோட பூஜை கூட யார் செய்யறாங்க, तो बुद्धि में क्या आ जाता है, शंकर आ जाता है, அப்ப புத்தில என்ன வந்துடுது, சங்கர் வந்துடுறாங்களா, या निराकार ज्योति आती है, இல்ல நான் நிராகார் ஜோதி வந்துடுதா, शंकर आ जाता है. சங்கர் வந்துடுறாங்க. तो ये सब அப்போ இதெல்லாமே जितने भी गुरु हुए எத்தனெல்லாம் குருக்கள் இருந்தாங்களோ समझते हैं ये भगवान हैं, யாரு நினைச்சுக்கிறாங்க இவங்க பகவானா இருக்காங்கன்னு, सदगुरु हैं, சத்குருவா இருக்காங்கன்னு. तो इनसे सदगति होती है देहधारियों से, அப்ப அவங்களிடமிருந்து சத்கதி கிடைக்குமா தேகதாரிகள் இருந்து, या दुर्गति होती है, இல்லன்னா துர்கதி ஆகுதா, दुर्गति होती है. துர்கதி ஆகுது. तो बताया அப்ப சொன்னாங்க तुम बच्चों को बनाते हैं குழந்தைகளை உங்களை ஆக்குறாங்க, इसलिए तुम रूहानी गुरु हो, அதனால நீங்க ஆன்மீக குருக்களா இருக்கீங்க. है? என்ன जिस्मानी गुरु नहीं बनते हो, சரீரத்துக்கான குரு ஆகுறது இல்ல. भले जिस्म है, பலே சரீரம் இருக்குது, ऐसे नहीं कि तुम्हारे में जिस्म नहीं है, அப்படி இல்ல உங்களுக்குள்ள அந்த சரீரம் இல்லைன்ற விஷயம் இல்ல. पर तुम ये जानते हो ஆனா இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், कि हम आत्मा ही ये ज्ञान धारण करती है, நம்ம ஆத்மா தான் இந்த ஞானத்தை தாரண செய்யறோம். है? ये जड़ शरीर இந்த ஜட சரீரம் 5 जड़ तत्वों का पुतला संघात, இந்த 5 தத்துவங்களினோட சரீரம், இதோட கம்பைன்ட் ரூபம், है? இணைந்த ரூபம். ये कोई आत्मज्ञान धारण नहीं करता है, இது ஆத்ம ஞானத்தை தாரண ஒண்ணு செய்யறதில்ல, आत्मा धारण करती है. ஆத்ம தாரண செய்து. तब बाबा कहते हैं बच्चों अपन को आत्मा समझो, அப்ப பாபா சொல்றாங்க குழந்தைகளே உங்களை நீங்க ஆத்மா நினைச்சுக்கோங்க. ये जो धारणा है இந்த தாரணை என்ன இருக்குது, सो भी அதுவும் आत्मा में होती है. ஆத்மாக்குள்ள இருக்கும். क्या धारणा, என்ன தாரணா, कि जहाँ किसी को आंखों से देखें இங்க யாரையாவது கண்களால பாத்தீங்கன்னா तो आत्मिक स्थिति में देखें, அப்ப ஆத்மிக ஸ்திதியால பாக்கணும். है? अकेले बैठे हैं तो भी ஒண்டியாக உட்கார்ந்து இருக்கீங்க அப்பவும் अपन को भ्रकुटी के मध्य में உங்களை நீங்க இரு புருவக்கு நடுவுல आत्मा देखें, ஆத்மாவை பாருங்க, आत्मा समझें. ஆத்மான்னு நினைச்சுக்கோங்க. तो ये धारणा किसी में होती है, அப்போ இந்த தாரணை யாருக்குள்ள இருக்கும், शरीर में, சரீரத்துக்குள்ள இருக்குமா, आत्मा में होती है. ஆத்மால இருக்கும். तो अच्छे बुरे संस्कार அப்போ நல்லது கெட்டது சம்ஸ்காரம் ये आत्मा में रहते हैं. இது ஆத்மாக்குள்ள இருக்கும். पूर्व जन्म के भी संस्कार होते हैं பூர்வ ஜன்மத்தினோட சம்ஸ்காரங்கள் கூடயும் இருக்கும். और इस वर्तमान जन्म के भी संस्कार होते हैं. இப்போ இந்த நிகழ்கால ஜன்மத்தினோட சம்ஸ்காரமும் இருக்கும். क्या संस्कार என்ன சம்ஸ்காரம், है? संस्कारों में मुख्य संस्कार कौन सा,
சன்ஸ்காரங்கள்ல முக்கியமான சன்ஸ்காரம் எதா இருக்குது? अभी बताया ना, आत्मिक स्थिति में रहने का संस्कार। இப்ப சொன்னாங்க இல்லையா, ஆத்மிக ஸ்திதியில இருக்கக்கூடிய சன்ஸ்காரம். देहधारी याद ही ना आवे, தேகதாரி நினைவே வரக்கூடாது. तो अच्छा संस्कार क्या हुआ? அப்போ நல்ல சன்ஸ்காரம் எதா இருக்குது? देह को याद करना, தேகத்தை நினைவு செய்யறதா, या शरीर को याद करना, இல்லன்னா சரீரத்தை நினைவு செய்யறதா, या आत्मा को याद करना? இல்லன்னா ஆத்மாவை நினைவு செய்யறதா? आत्मा को याद करना अच्छा संस्कार, ஆத்மாவை நினைவு செய்யறது நல்ல சன்ஸ்காரமா இருக்கு. और देह को याद करना பிறகு தேகத்தை நினைவு செய்யறது खराब संस्कार। अपनी देह को भी याद करना नहीं, கெட்ட சன்ஸ்காரம். தன்னோட தேகத்தையும் நினைவு செய்யக்கூடாது. और பிறகு जिनसे संबंध जुड़ा इंद्रियों का, பிறகு யாரு கூட சம்பந்தத்தை இணைச்சிருக்கீங்களோ இந்திரியங்களோடது, उनको भी याद करना அவங்கள கூடயும் நினைவு செய்யக்கூடாது. ठीक नहीं। சரியில்லை அது. शरीर में अगर हो சரீரத்துல இருக்கீங்கன்னா तो शरीर भस्म हो जावे, அப்போ சரீரம் பாரமாயிடும். तो फिर उसके साथ பிறகு அது கூட संस्कार भी சன்ஸ்கார கூடயும் भस्म हो जावे। எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். तो क्या हो जाते हैं भस्म संस्कार जन्मांतर में? அப்ப என்ன, ஜென்ம ஜென்மாந்தரம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுமா அந்த சன்ஸ்காரங்கள்? जन्म जन्मांतर आत्माएं एक शरीर छोड़ दूसरा लेती हैं, ஜென்ம ஜென்மாந்தர ஆத்மாக்கள் ஒரு சரீரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை என்ன எடுத்துக்குது. तो पूर्व जन्म के संस्कार या वर्तमान जन्म के संस्कार भस्म हो जाते हैं। அப்போ கடந்த ஜென்மத்தினோட சன்ஸ்காரங்கள் பிறகு நிகழ்காலத்தினோட சன்ஸ்காரங்கள் என்ன எரிஞ்சு சாம்பல் ஆயிடுதா? नहीं, இல்ல, भस्म नहीं होते। क्यों नहीं होते? எரிஞ்சு சாம்பல் ஆகுறது இல்ல. ஏன் ஆகுறது இல்ல? अरे इसलिए नहीं होते, ஏன் ஆகுறது இல்லனா इसलिए नहीं होते ஏன் ஆகுறது இல்லனா कि अपन को देह समझते हैं, தன்னை தேகன்னு நினைச்சுக்கிறாங்க. इसलिए संस्कार भस्म नहीं होते। அதனாலதான் சன்ஸ்காரங்கள் எரிஞ்சு சாம்பல் ஆகிறது இல்ல. अपन को ज्योति बिंदु आत्मा समझे, தன்னை ஜோதி பிந்து ஆத்மான்னு நினைச்சுக்கணும். और பிறகு बिंदु बिंदु आत्माओं के बाप பிந்து பிந்து ஆத்மாக்களோட அப்பா उस परम पिता को याद करें, அந்த பரம்பிதாவை நினைவு செய்யணும். समझ करके, புரிஞ்சுக்கிட்டு, जान करके, தெரிஞ்சுக்கிட்டு, पहचान करके कि किस मुकर्रर रथ में அவங்கள பற்றி அந்த ஐடென்டிபிகேஷன் என்ன இருக்குது அதை எடுத்துக்கிட்டு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு वो निराकार सुप्रीम सोल पार्ट प्रैक्टिकल எந்த ரத்தத்துக்குள்ள அந்த நிராகார் சுப்ரீம் சோல் பிராக்டிக்கல்ல செயல்முறையில बजाय रहा है, பார்ட்ட பண்ணிட்டு இருக்காங்க. उसको याद करें। அவங்கள நினைவு செய்யணும். तब पूर्व जन्म के और वर्तमान जन्म के संस्कार அப்போ கடந்த ஜென்மத்தினோடது பிறகு நிகழ்காலத்தினோட ஜென்மத்தினோடது खत्म। சன்ஸ்காரம் எரிஞ்சு சாம்பலாகும். तो संस्कार जन्म जन्मांतर आत्मा में रहते हैं, அப்ப சன்ஸ்காரம் ஆத்மாக்களுக்குள்ள இருக்கும்னு சொல்றாங்க. आत्मा में ही सभी गुण अवगुण होते हैं, ஆத்மாக்குள்ளதா எல்லா குணங்கள் அவகுணங்கள் கெட்ட குணங்கள் இருக்கும். है कि शरीर में होते हैं? இல்லன்னா சரீரத்துல இருக்குமா? है जड़ शरीर में थोड़े ही गुण अवगुण होते हैं, वो तो मुर्दा। ஜட சரீரத்துல குணம் அவகுணம் இருக்குமா? அது சவமாக இருக்கு. वो तो सड़ेगा ही, அது கெட்டு போய் தான் தீரும். कि खुशबू मारेगा? இல்லன்னா நல்ல வாசனை குடுக்குமா? हाँ, நல்ல வாசனை வருமா? नहीं मारेगा। இல்ல அந்த துர்நாத்தம் தான் அடிக்கும். तो बताओ அப்போ சொல்லுங்க, अभी कौन सीखते हैं, இப்ப யார் கத்துக்கிறாங்க? कौन पढ़ते हैं? யார் படிக்கிறாங்க? है जिनको देह याद आती रहती है सारा दिन, யாருக்கு முழு நாள் தேகத்தினோட நினைவு வந்துட்டே இருக்குமோ, है देह का होना रहता है,
தேகத்தினோட அந்த அபிமானம் இருக்குமோ, देह के लिए प्राण दिए पड़े हैं, தேகத்துக்காக உயிரை கொடுத்திருக்காங்க, वो सीखते हैं या அவங்க கத்துக்கிறாங்களா, वो पढ़ते हैं? हाँ, இல்லன்னா அவங்க படிப்பாங்களா? जो आत्मिक स्थिति में रहते हैं, யாரு ஆத்மிக ஸ்டேஜ்ல இருப்பாங்களோ वो पढ़ते हैं और वो ही सीखते हैं। அவங்க படிக்கிறாங்க, பிறகு அவங்க தான் கத்துக்கிறாங்க. ओम शांति। ஓம் சாந்தி।